ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டே 2 ஆஃப் அஸ்யூர் வீடியோவில் இருக்கோம். இந்த டே 2வில் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆனாக டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குங்க. விச் இஸ் ஒரு அஸ்யூர் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எந்த டாப்பிக்குமே க்ரியேட் பண்ண முடியாது, சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரியாமல். விச் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ரிசோர்ஸ் ஹைரார்க்கி, ரீஜியன்ஸு, அவைலபிலிட்டி ஜோன்ஸு, அதே மாதிரியே நம்ம நேமிங் கன்வென்ஷனு, லாக்கு, இந்த மாதிரி தியரிட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நான் மேக் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் இந்த வீடியோவிலே ஹேண்ட்ஸ் ஆனும் நான் பண்ணணும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் டெக்னிக்கல் கண்டென்ட்டை பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் ஆனும் சரி தியரிட்டிக்கலும் கம்பைன் பண்ணால் இட் கோஸ் அரவுண்ட் 2.5-3 hours கிட்ட வீடியோவாக போகுது. ஸோ அப்போ அதனால தான் அகெயின் டே 2மே நம்ம இன்னைக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது டே 1 விச் இஸ் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம டே 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அப்போ இது டே 1. அடுத்த வீடியோவில் டே 2 நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இன்றைக்கி அப்போ கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக போகிறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் பட்ஜெட் செட் பண்ணுறது. ஸோ தட் நீங்கள் ஏதாவது பில்லை க்ராஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் அடிக்கிற மாதிரி, இல்லை என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் ப்ரைஸிங் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அண்ட் க்ளவுட் ஷெல்லு, ஏஆர்எம், இந்த மாதிரி நம்ம டாபிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அல்டிமேட்டாக இட்ஸ் கோயிங் டு பி டெக்னிக்கல் டாபிக் தான், டெக்னிக்கல் வீடியோ தான். நம்ம நிறைய விஷயங்கள் அஸ்யூரேட்டடாக தான் நம்ம பேச போகிறோம், பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அஸ்யூரோட ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ without further ado, let's get into today's topic. So you're learning from Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into today's video. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீ ரெக்வசைட்ஸ் தான் ஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது அஸ்யூர்னா என்னன்ற ப்ரீ ரெக்வசைட்ஸ் கிடையாது, க்ளவுட்னா என்னன்னு கிடையாது. நீங்கள் அஸ்யூர் போர்ட்டலில் மிச்சஸ் அவங்களோட கன்சோலில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக், நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மெஷினாக இருக்கட்டும், ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணுனாலுமே அதுக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணவே முடியும். அப்போ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அஸ்யூரில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்ற ப்ரீ ரெக்வசைட்ஸை நம்ம பார்த்துட்டு அடுத்த செஷன்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஸோ நம்மளோட பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அஸ்யூருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அஸ்யூரோட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா, அவங்க உலகத்தில் எங்கெங்கெல்லாம் டேட்டா சென்டரை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு லிங்க்கை நான் எடுத்து காமிக்கிறேங்க. ஸோ இந்த லிங்க் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு அஸ்யூரில் என்னென்ன டேட்டா சென்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ லெட் மீ காப்பி தட் லிங்க் அண்ட் என்னோட ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி அஸ்யூர் போர்ட்டல் நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த போர்ட்டலுக்கு நம்ம ரிட்டர்ன் வருவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் டாபிக்ஸில் இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்டு இந்த டாப்பிக்குக்கும் சரி, நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற டாப்பிக்குமே சரி, உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி நான் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணுறேன், அதோட ஆல் த நெசசரி அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போது அஸ்யூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவனே ஒரு சைட் கொடுக்குறான், விச் இஸ் எக்ஸ்ப்ளோர் த குளோபல் டேட்டா சென்டர்னு. இந்த சைட்டில் என்னென்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அஸ்யூர் அவங்களோட டேட்டா சென்டரை பில்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷுவலைசேஷனே காமிக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 3D டயக்ராமாக காமிக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஆஃப்ரிக்கா, இந்தியா எல்லாமே இருக்குது. இதில் ஒவ்வொரு டாட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளூ டாட்ஸ் இருக்குது, ஒயிட் டாட்ஸ் இருக்குது, அதே மாதிரியே நம்மளுக்கு குட்டி குட்டி ஸ்மால் ப்ளூஸ் இருக்குது, எல்லோஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம லெஜெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணனாலே அவன் என்னென்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, நம்மளுக்கு இது ஒன்று ஜியோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் மார்க் கொடுத்தீங்கனாலே அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இங்கே சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா, அஸ்யூர் ஜியோகிராஃபிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நமக்கு லைக் நீங்கள் எந்த ரீஜனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரீஜன் இன் த சென்ஸ், இப்போது ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது மோஸ்ட்லி ஒரு இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்தியன் பேஸ்ட் ப்ரைஸிங் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும்னா, அதோட ப்ரைஸிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்தியன் ருப்பீஸில் காமிக்குங்க. ஸோ விச் இஸ் எவ்வளோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மோஸ்ட்லி இந்தியன் பிராண்ட் தான். ஸோ இந்தியாவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்னா காமிக்கும். இப்போ இதுவே நான் இஃப் ஐ சர்ச் ஃபார் சம்திங் நியூ எக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இது ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ் தான். ஸோ இந்த நியூ எக் அப்படின்னு நான் போட்டேன்னா அவங்களோட சைட்டும் வரும். ஆனால்
இந்த நியூ எக்கோட சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு டாலர்ஸில் காமிக்குது. அப்போ திஸ் இஸ் ப்ரிடாமினென்ட்லி இது வந்து யூஎஸ் பேஸ்டு ஒரு வெப்சைட். அப்போ அந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு சைட்டுமே இப்போ நான் செவி அப்படின்னு சொல்லிட்டு நான் CHEWI, ஸோ செவி அப்படின்றது இது வந்து ஒரு பெட் சப்ளை ஸ்டோரு, அதுவுமே ஒரு இ-காமர்ஸ் சைட்டு தான், ஒரு வெப்சைட்டு தான். ஆன்லைன்லேருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதோட ப்ரைஸிங், இப்போ நான் எந்த ப்ராடக்ட்ஸ் ஹோம் பேஜில் இல்லை, லெட் மீ சே டாக் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ரைஸிங்குமே இட்ஸ் ஆன் டாலர்ஸில் தான் இருக்குது. அப்போது நம்மளோட கஸ்டமர் யார்? ஃபஸ்ட்டு திங், கஸ்டமர்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த ஐடி கம்பெனியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு கிளைண்ட்டுக்காக தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அந்த கிளைண்ட்டு உங்கள் ஐடி கம்பெனிக்கு ஒரு 10 லட்சம் ஒரு 50 லட்சம்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருவாங்க. அந்த காசை வச்சு தான் நம்மளை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நீ இந்த கம்பெனி என்னென்னா டெக் ரிலேட்டடான ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண வேண்டியது இந்த டீமோட பொறுப்பு தான். அப்போ அவங்கக்கிட்ட பேசி அவங்க வெப்சைட் வேணுமா, மொபைல் ஆப் வேணுமா, என்ன ஃபீச்சர்லாம் வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சைட்டை ரெடி பண்ணி கொடுப்போம். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரியே நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க, உங்களோட ப்ராஜெக்டில் எந்த கிளைண்ட்டுக்காக வேலை பார்க்குறீங்க. அப்போது இப்போ ஃப்ளிப்கார்ட்டுன்றதை எடுத்துப்போம். அப்போ ஃப்ளிப்கார்ட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவில் இருக்க கஸ்டமர்ஸ் தான் ஃப்ளிப்கார்ட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நான் இந்தியாவில் போய் வைக்காமல் நான் அவங்களோட டேட்டா சென்டரை போயிட்டு நான் யூஎஸ்சியில் போயிட்டு அங்கே இருக்கிற டேட்டா சென்டரில் போயிட்டு நான் அவனோட அந்த கோடு அதோட அப்ளிகேஷன் எல்லாமே வச்சேன்னா இங்கே லேட்டன்சின்னு ஒரு இஷ்யூ வரும். ஸோ லேட்டன்சின்னு என்னென்னா, இப்போ இந்த வெப்சைட்டை நான் இங்கே ஹிட் பண்ண உடனே எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஆச்சு டைம் தேவைப்பட்டுச்சு இந்த வெப்சைட்டை லோட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரௌசரில் எனக்கு அவுட்புட்டாக காமிக்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட என்ன தான் ஒரு ரியலி ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் இருந்தாலுமே எனக்கு அந்த செவின்ற வெப்சைட்ன்றது ஒரு யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட். அப்போ அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு யூஎஸ் டேட்டா சென்டரில் தான் அவங்களோட சோர்ஸ் கோடை வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டை டெவலப்பர்ஸ்லாம் எழுதின சோர்ஸ் கோடை இந்த மாதிரி ஏதோ ஒரு யூஎஸோட டேட்டா சென்டரில் தான் அந்த கோடு இருக்குது உள்ள. பட் ஆனால் இப்போ நான் இந்தியாவிலேருந்து இந்த வெப்சைட்டை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா உலகத்தோட இன்னொரு மூலையில் இருக்கிற சர்வரில் இருக்கிற கோடை ஆக்சஸ் பண்ணுது. அப்போ இங்கே நீங்கள் தண்ணி கடியில் இங்கே போகிற பைப்லைன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்னென்னா இன்டர்நெட்டோட பைப்லைன்ஸ் தான். ஸோ தண்ணி கடியில் ஓஷன்லேயே இந்த பைப்லைன்ஸை லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வழியாக தான் இன்டர்நெட்டே கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ உலகம் முழுக்க இன்டர்நெட் எப்படி கனெக்ட் ஆகுது, சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகுதா, வயர்லெஸில் கனெக்ட் ஆகுதுன்னா அது அவ்வளோ ஃபாஸ்ட்டு கிடையாது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தண்ணி கடியில் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் எல்லாத்து கடியிலையும் இப்படி பைப்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் இருந்தாங்க நெட்வொர்க் ஆகுது. அப்போது இந்த பைப்லைன் வழியாக ட்ராவல் பண்ணி தான் இன்டர்நெட்டு என்னோட யூஎஸில் இருக்கிற சர்வரில் இருக்க இந்த செவின்ற கோடை, நியூ எக்குன்ற கோடை எடுத்து எனக்கு என்னோடய ப்ரௌசரில் இந்தாங்க இந்த வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்போது இதுக்கே இட் டேக்ஸ் டைம். ஸோ அப்போ ஆனால் இதுவே நான் இப்போ இந்தியன் கஸ்டமரு, எனக்கு இந்தியாவிலேருந்து எல்லா வெப்சைட் ஆக்சஸ் வருதுன்னா அப்போ இந்தியாவில் இருக்கிற சவுத் இந்தியாவில் இருக்கிற இல்லை நான் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டரில் அந்த சோர்ஸ் கோடை வச்சேன்னா எனக்கு ட்ராவலிங் டைமு. ஸோ அப்போ சென்னையிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன்னா டக்குன்னு எனக்கு இந்த மும்பை கிட்ட இருக்கிற இந்த டேட்டா சென்டரில் போயிட்டு பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கிட்ட வந்துடும். உலகத்தையே ட்ராவல் பண்ணிவிட்டு உனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ முதல்ல யூ ஹாவ் டு சூஸ் அ ரீஜியன். முதல் விஷயம், நீங்கள் எந்த ரீஜியனுக்கு நியர்பையில் இருக்கீங்களோ அந்த ரீஜியனில் தான் உங்களோட ரிசோர்ஸஸ் விச்சஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்ன டாப்பிக்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ, என்னென்னலாம் படிக்க போகிறோமோ அது உங்களோட நியரஸ்ட் ரீஜியன் டேட்டா சென்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி இந்த நான் டேட்டா சென்டர்னு நான் ப்ரீவியஸ் செஷன்லேயும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். ஒரு டேட்டா சென்டர்னால் எப்படி இருக்கும்னு நான் நெட்டில் காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் டேட்டா சென்டர் அப்படின்னு நான் போட்டாலே நான் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இந்த மாதிரி யூ வில் சி லுக் இந்த மாதிரி இப்படி ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் சே அஸ்யூரோட டேட்டா சென்டர்னு அஸ்யூர் டேட்டா சென்டர் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் டேட்டா சென்டர்னு ஒரு லிங்க்கே வருங்க. ஸோ இது கிடையாது, இந்த லிங்க் தான். ஆனால் இதில் டூர் இருக்கும். சாரி, இங்கேயே இருக்கும். சாரி, மை பேட். வர்ச்சுவல் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ன்றதை இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா எனக்கு இதுதான்
ஒரு டேட்டா சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இதை நீங்கள் ஒரு 3D டயக்ராம் இப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு பில்டிங்கில் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், பக்கத்துலேயே சோலாரு, விண்டு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலுமே இது என்னது, இது என்னது, இது ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி, இது கார்பன் யூசேஜ், இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே செக் பாயிண்ட்டு, பார்க்கிங் பாயிண்ட்டு, பெரிமீட்டர்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட மீன்ஸ் டேட்டா சென்டர் எப்படி இருக்கும்னு. உள்ளே போய் பார்க்கணுன்னா கூட இதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு டேட்டா சென்டரோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு லாபியில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அது போகாமல் நெக்ஸ்ட் என்னென்னா, நான் டேரெக்டாகவே கீழே என்னோடய வீடியோ கூட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இங்கே என்னென்னா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ரூம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் ரூம்னு நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு மெயினாக டேட்டா சென்டர் ரூமுக்கு தான் போகணும். அப்போ இங்கே நான் குவிக்காக மெக்கானிக்கல் ஏரியா இது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த சைட்டு நான் கொடுக்குறேன். இங்கே கீழே சர்வர் ரூம் மெயினாக. அப்போ இங்கே சர்வர் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். நான் இங்கே இமேஜஸில் காமிச்ச மாதிரியே இந்த எக்ஸ்ப்ளோர் சர்வர் ரூம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ரேக்காக ரோவாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் சொல்யூஷன்லேருந்து நெட்வொர்க் ஃபைபர் கேபிள்ஸ் வந்து எல்லாமே இந்த மாதிரியே பல சர்வர் ரூம் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்குமே அடுத்தடுத்த செஷனில் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிற ஒவ்வொரு டாப்பிக்குமே அது கம்ப்யூட் பேஸ்டாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் பேஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டேட்டா சென்டரில் விச் இஸ் சென்ட்ரல் இந்தியாலேயோ இல்லை யூஎஸ் ஈஸ்ட்லேயோ ஒரு டேட்டா சென்டரில் இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே தான் நம்ம ப்ரௌசர் வழியாக இங்கே என்ன கிளிக் பண்ணுறோமோ அது இந்த இடத்துல தான் க்ரியேட் ஆக போகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து போக போக கொஞ்சமாக ஸ்லோவாக படிக்க தான் போகிறீங்க. பட் ஃபார் நவ் முதல்ல நம்மளோட ஃபவுண்டேஷன் திங்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரீஜன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சூஸ் பண்ணுறோம். எந்த ரீஜனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே இப்போ இது வந்து நம்மளுக்கு ஹோம். மறுபடியும் இட்ஸ் கம்மிங் பேக் எக்ஸ்ப்ளோரிங். ஏன்னா இது டேரெக்டாக டேட்டா சென்டரில் போகுது. இஸ் தேர் நேவிகேஷன் மெனு எனக்கு பேக் டு குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை 3D மேப்பில் இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை ஒரு 2D பிளெயின் மேப்பாக கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can create. ஸோ லெட்ஸ் ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். இப்போது மேலே வியூ மோடில் வியூ மேப் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு மேப்பில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது. இதில் எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா சஸ்டைனபிள் எனர்ஜி விச் இஸ் இந்த டேட்டா சென்டர்லாம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி கவர்மெண்ட் கிட்டேருந்தோ இல்லை வெளியிலேருந்து வாங்காமல் அவங்களே விண்ட் ஃபார்மு, அவங்களே சோலார் ஃபார்மெல்லாம் வச்சு அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது சஸ்டைனபிள் எனர்ஜியாக சஸ்டைனபிள் டேட்டா சென்டர்ஸாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யூஎஸில் ரொம்ப ப்ரொடாமினண்ட்டாக தே ஆர் டூயிங் இட். அப்போ நீங்கள் அஸ்யூர் போர்ட்டல்லையே நம்ம எந்த டாப்பிக்கை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே இதில் ஏதாவது ஒரு ரீஜனை தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது முதல் வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா we are going to learn something which is called as region அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம டாபிக் படிக்க போகிறது என்னென்னா which is something which is called as Azure Global Infrastructure. ஸோ இந்த வார்த்தைக்கு அடியில் முதல்ல நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா ரீஜன்னு ஒரு டாப்பிக்கை பற்றி படிச்சிங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது ஒரு பாக்ஸாக வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் ரீஜன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன ரீஜன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு சூஸ்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது சவுத் இந்தியா. ஏன்னா நான் சென்னையில் தான் இருக்கேன். அப்போ எனக்கு நியரஸ்ட் சவுத் இந்தியாவோட சர்வர் ரீஜன் தான். அப்போ நான் என்ன டாபிக் கிரியேட் பண்ணுறானோ சவுத் இந்தியா ஆர் சென்ட்ரல் இந்தியா இந்த ரெண்டு ரீஜனில் நான் எதை சூஸ் பண்ணனாலும் எனக்கு லேட்டன்சி கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்னோட டேட்டா சென்டர் நான் சூஸ் பண்ண போகிறது என்னென்னா CNTRAL சென்ட்ரல் இந்தியா ஆர் சவுத் இந்தியா. நீங்கள் எதுனாலும் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to choose a region. இப்போ இந்த ரீஜனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ யூ ஆர் சூஸிங் அ ரீஜன். பட் ஆனால் இந்த ரீஜனுக்குள்ளேயே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா we have a something which is called as availability zone அப்படின்ற ரெண்டாவது வார்த்தை. ஸோ விச் இஸ் நம்ம ஷார்ட்டாக AZ அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார்த்தையை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மு. இது என்னென்னா ஒரு ரீஜனுக்குள்ளேயே அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ன்னு டிவைட் ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வியூ டேபிள்லேயே போய்ட்டு வியூ டேபிள் நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வியூ டேபிள் அப்படின்னு நான் கொடுத்தனாலே ஃபஸ்ட்டு இங்கே நான் என்னென்னா நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கனாலே பூனேலையும் சென்னையிலையுமே இப்போதைக்கு 2 டேட்டா சென்டர் இருக்குது. ஹைதராபாத்தில் இப்போதைக்கு கம்மிங் சூனில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா இப்போதைக்கு நம்ம we don't have anything. ஸோ அப்போ இது கம்மிங் சூனு. அண்ட் இங்கேயே பார்த்தீங்கனாலே there is something which is இன்னொரு டேர்ம் இருக்குது என்னென்னா அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே சென்ட்ரல் இந்தியா பூனேயில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் வித் 3 zones.
ஆனால் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா த நியரஸ்ட் ரீஜன் வித் ஜோன்ஸ் அவைலபிள் விச் இஸ் சென்ட்ரல் இந்தியா. அப்போ சவுத் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் இந்தியா தான் அவங்க மேப் பண்ணி விட்றாங்க. இந்த அவைலபிலிட்டி ஜோனுன்ற வார்த்தைக்கு என்னங்க மீனிங், இது என்ன அர்த்தம், இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் பக்கத்துலேயே நம்ம என்னென்னா நம்ம இன்னொரு ரீஜனையும் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ விச் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் விச் இஸ் சவுத் இந்தியா அப்படின்னு. ஏன்னா இங்கே சவுத் இந்தியா சென்ட்ரல் அப்படின்றது அதான் விச் இஸ் இந்தியா சவுத் சென்ட்ரல்ன்றது கமிங் சூன். அப்போ அதை நம்ம வைக்க வேணாம், சவுத் இந்தியா மட்டும் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நான் அப்போ சவுத் இந்தியாவை நான் எடுக்கிறேன். இங்கே இது இன்னொரு ரீஜன், இதுக்கு பேர் சவுத் இந்தியா. இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல இந்த டேட்டா சென்டரை கட்டும்போது எங்கே வந்தாங்கன்னா பூனேல தான் அஸ்யூர் உள்ளே வந்தாங்க, விச் இஸ் இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்க. அப்போ பூனேல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய 10,000, அது எவ்வளோ ஏக்கர்லாம் இல்லை, சம்திங் கொஞ்சம் 1000 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு ஏன்னா எனக்கு லேண்ட் வேல்யூஸ்லாம் எக்ஸாக்டாக எவ்வளோ ஏக்கர் தேவைப்படலாம் எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் இது ஒரு பெரிய இடம் நமக்கு இந்த மாதிரி டேட்டா சென்டர் கட்டுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய இடம் வாங்கல, 3 பெரிய இடம் வாங்கியிருக்காங்க. ஈச் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா they are building 3 டேட்டா சென்டர்ஸ். ஸோ 1 அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், 2, 3. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ யூ கேன் சேயர் இந்த அப்போ ரீஜன்ன்றது சென்ட்ரல் இந்தியா விச் இஸ் ஆக்சுவலி என்னன்னா பூனே தான். ஸோ அப்போ பூனேல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are building this டேட்டா சென்டர். ஆனால் அவங்க ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணல, 3 பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு அவைலபிலிட்டி ஜோன் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ இவங்க எக்ஸாக்டாக எங்கே அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணிங்கனாலே பூனேல எக்ஸாக்டாக எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மோஸ்ட்லி அவங்களே நமக்கு பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போது இங்கே இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டருக்கும் நடுவுலையும் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அது டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேல் ஹாவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். எதனால அப்படின்னா திடீர்னு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், சுனாமி வருது, பூனேல சுனாமி வராது, ஸோ இல்லை ஒரு ஹரிக்கேன் வருது, இல்லை எர்த்குவேக் வருது, இல்லைனா சம்திங் ஏதோ பவர் கிரிட்டு விச் இஸ் எலக்ட்ரிசிட்டி அவங்க அந்த ஆஃபீஸில் அந்த பில்டிங்கில் ஏதோ சம்திங் அந்த லொக்கேஷனில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அதனால் பாதி பூனேக்கு பவர் கட் ஆயிடுச்சு. அப்போ சம்திங் இஸ் கோயிங் ராங். அந்த பவரே போனாலுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹேவ் சொல்யூஷன்ஸ், பேக்கப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படின்னா பூனேல ஒரு இடத்துல அடி வாங்குதுன்னா கம்ப்ளீட்டாக பூனேவே டவுன் ஆகக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸாக பிரித்து வச்சிடுறாங்க. அந்த 3 அவைலபிலிட்டி ஜோனுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர், அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அது ஒரு தூரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தூர லொக்கேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3த்துக்குமே தூரமாக வச்சிடுறாங்க. அப்படி வச்சுட்டு இங்கே 3 இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டா சென்டரை பில்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட்டு நம்மளுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன டாப்பிக்கை க்ரியேட் பண்ணுறீங்களோ விச் இஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மிஷின், நம்ம அடுத்த டாப்பிக்கில் அது பார்ப்போம். நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மிஷின், ஒரு சர்வரை இந்த மாதிரி பூனே ரீஜனில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை ஹைலி அவைலபிளாக எந்த விதமான பிரச்சனையும் வராமல் ரன் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நீங்களே ஒரு 1 கோடி 1.5 கோடி போட்டு இல்லை 50 லட்சம்லாம் போட்டு சர்வர் வாங்கணும், அந்த சர்வரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த சர்வரில் ஏதாவது பிரச்சனை வந்து சர்வர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்கள் மொத்த கம்பெனியுமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும். அதனால தான் இப்போ சர்வர்லாம் நோக்கி போகாமல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அஸ்யூர் கிட்ட, AWS, GCPன்ற க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு நீ எனக்கு இந்த சர்வரை பார்த்துக்க, நான் உனக்கு மாதமாக வாடகை கொடுத்துக்கிறேன். அப்போ அவங்க அதை பார்த்துக்கிறதுக்கான எடுத்த முடிவுகள் தான் இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஜோன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 தனித்தனி இடத்துல பிரித்து ஹைலி அவைலபிளாக டேட்டா சென்டரை வச்சிடுறாங்க. ஸோ தட் ஒன்று பிரச்சனைனாலும் இன்னொன்று பத்திரமாக ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களோட ஆப்ளிகேஷனுக்கு எந்த விதமான இம்பேக்டும் வராமல் பார்த்துக்கிறது அவங்களோட பொறுப்புங்க. அப்போ சவுத் இந்தியாவில் மட்டும் அப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு டேட்டா சென்டர் தான் வச்சுருக்காங்க. அப்போ சப்போர்ட்டிங் மீதி என்ன இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் இந்தியாவில் 3 ஜோன் வச்சுருக்கோம், ஆனால் சவுத் இந்தியாவில் நாங்கள் 1 தான் வச்சுருக்கோம். நியரஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சென்ட்ரல் இந்தியா விச் இஸ் பூனேவோட நாங்கள் அதை அவைலபிலிட்டி ஜோனாக உங்களுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சி ப்ராடக்ட்ஸ் இன் திஸ் ரீஜன் இப்படி ஒரு பட்டன் இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த அஸ்யூர் போர்ட்டலில் பார்க்குற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் எல்லா ரீஜன்லேயுமே இருக்காது. ஏன்னா சில ரீஜன் எல்லாமே மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதை லான்ச் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு சர்வீசஸுமே சிலது குறையும், சிலது இன்க்ரீஸ் ஆகும் டிபெண்டிங் ஆன் விச் ரீஜன் யூ ஆர் சூஸிங். அப்போ நம்ம இங்கே
2 வார்த்தை பார்த்தோம். ஒன்று ரீஜன்னா என்ன, இன்னொன்று அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 2 விஷயங்கள் பார்த்தோம். இது கூடவே தெர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் அஸ்யூரில் நீங்கள் இன்னொரு வார்த்தை என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ரீஜியன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் ரீஜியன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா அவங்க நம்மளுக்கு இன்னொரு டேர்மையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீஜியன் பேர்னா என்ன அப்படின்னா என்னென்னா அவங்க ரெண்டு ரீஜியனை உலகம் முழுக்க எல்லாத்துலேயுமே பேராக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மேப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ மேப் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா ஒன்று 2 வார்த்தை மெயினாக விச் இஸ் ஒன்று ஸ்டாகர்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்னொன்று டிசாஸ்டர் ரெக்கவரி. நம்ம ஃபஸ்ட்டு டேலேயே ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டாம். ஸோ நம்ம இதெல்லாமே பொறுமையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த சீரீஸில் இந்த வீடியோஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாப்பிக்கு டிசாஸ்டர் ரெக்கவரினா என்ன, அதுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன, மீனிங் என்ன, இதெல்லாம் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா அவைலபிலிட்டி ஜோனுன்னு வச்சுருக்கோம், பட் ஆனாலுமே புனேலேயே ஒரு பெரிய பிரச்சனை, சம்திங் இஸ் வெரி மேஜர்லி ஹேப்பனிங் இன் புனே. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கு நம்ம புனேல பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருவோம், விச் இஸ் நம்ம சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வில் கீப் அ பேர். அப்போ இந்த பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ வாட் தேர் சேயிங் இஸ் ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நம்ம இதை இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேருமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அ ரீஜியன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ரீஜியன் பேர் அப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரீஜியன் பேர்ஸ். அப்போ பேர்னா என்னென்னா நீங்கள் பூனேல யாருன்னா ஒருத்தங்க ஏதாவது அப்கிரேட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா டேட்டா சென்டர்லையுமே எல்லாமே பக்காவாக எப்போவுமே ரன் ஆகாது, ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஆளுங்க போயிட்டு ஏதாவது மாற்றுறதோ இதை அப்கிரேட் பண்ணுறதோ இல்லை புதுசாக சர்வர் லான்ச் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில், அந்த சர்வரை எடுத்துகிட்டு வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியாவோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வாட் எவர் வி ஆர் டூயிங். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பூனேயில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா ரீஜியன்ஸுமே ஒரு பேர் கூட அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படின்னா மீனிங் ஸோ ஈஸ்ட் யூஎஸ்னா என்னென்னா வெஸ்ட் யூஎஸோட ஒரு பேர், நார்த் யூரோப்னா வெஸ்ட் யூரோப்போட ஒரு பேர், ஆஸ்திரேலியா ஈஸ்ட்னா ஆஸ்திரேலியா சவுத் ஈஸ்டோட ஒரு பேர். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ தே ஹேவ் ரீஜியன் பேர்ஸ். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் ஆல்சோ சர்ச் தம். ஸோ ரீஜியன் பேர்ஸ் ஃபார் PARS ரீஜியன் பேர்ஸ் இன் அஸ்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னாலே ஸோ Azure paired regions consist of 2 regions within the same geography, typically 300 miles apart. ஸோ அப்படின்னா அதான் மைல்ஸ் கிலோமீட்டர்ஸாக மாற்றுறீங்கன்னா நமக்கு என்னென்னா அவங்க மேப் ஆகுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா எக்ஸாம்பிள் ரீஜியன் பேர்ஸ் என்னென்னா சென்ட்ரல் இந்தியா, அது கூட சென்ட்ரல் இந்தியாவும் என்னென்னா அவங்க சவுத் இந்தியா இதை மேப் பண்ணுறாங்க. சென்ட்ரல் இந்தியா வித் சவுத் இந்தியா, வெஸ்ட் இந்தியா வித் சவுத் இந்தியா. ஸோ வெஸ்ட் இந்தியான்னு ஏதாவது பேர் இருக்கா? ஸோ வெஸ்ட் இந்தியா சென்ட்ரல் இந்தியா பட் வெஸ்ட் இந்தியான்னு ஒன்று இல்லையே, பட் ஹியர் வை இட் இஸ் ஷோயிங் மேபி இன்னும் 2026ஓட தே ஆர் சேயிங். பட் ஆனால் அவங்க என்னன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பேராக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஈஸ்ட் ஏசியா சவுத் ஈஸ்ட் ஏசியா ஒரு பேர், ஜப்பான் ஈஸ்ட்டு ஜப்பான் வெஸ்ட்டு ஒரு பேர், இந்த மாதிரி என்னென்னா தே ஆர் இந்த ஒவ்வொரு இதுவுமே ஒரு பேருங்க. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரீஜியன் பேர். அப்போ இந்த ரீஜியன் பேருன்றது என்னென்னா நம்ம அடுத்து பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம், ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டோரேஜ் டாப்பிக்கில் பார்ப்போம். அப்போ இதே ரீஜியன் பேருன்ற வார்த்தையை நான் அப்போ சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது புது வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு அப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ் ஜிஆர்எஸ்ன்ற டாபிக் ஒர்க் ஆகுறதுக்கு பிஹைண்ட் த சீனில் இந்த ரீஜன் பேருன்ற டாப்பிக்கை வச்சு தான் அஸ்யூர் இந்த ஜிஆர்எஸ்ன்ற கான்செப்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஸ்டோரேஜ்ன்ற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஹை லெவலில் ரீஜன் பேர்னு என்னென்னா எல்லாருக்குமே ஒரு பேர் அஸ்யூரில் ரீஜன் பேர்ஸாக வச்சுருக்காங்க. ரைட், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சோஃபார் அப்படின்னா 3 வார்த்தை, ரீஜன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, ரீஜன் பேர்னா என்ன அப்படின்ற ஒரு 3 டாப்பிக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அஸ்யூர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா வி ஆர் ஆல்சோ கோயிங் டு லேர்ன். நீங்கள் இப்போ அஸ்யூரில் நான் நார்மலாக ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எடுத்தோடனே ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணுவேன். விச் இஸ் நம்ம ஒரு வர்ச்சுவல் மெஷின், ஸோ VIRTUAL வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இங்கே வர்ச்சுவல் மெஷின்ஸ்னு வரும். ஒரு வர்ச்சுவல் மிஷின் எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆனுக்காக நான் போவேன். ஆனால் இந்த வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணுறதுக்கு முதல் டாபிக் முன்னாடியே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன சப்ஸ்கிரிப்ஷனு, இது என்ன ரிசோர்ஸ் குரூப்பு, இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தை வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இந்த வர்ச்சுவல் மிஷினை எப்படி லான்ச் பண்ணுறது, வர்ச்சுவல் மிஷின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
ஆனால் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 டாபிக் கேட்குதுங்க, சப்ஸ்கிரிப்ஷனு, ரிசோர்ஸ் குரூப். அப்போ இது 2த்துக்குமே நம்ம முதல்ல அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்த வர்ச்சுவல் மிஷின்ற ஹேண்ட்ஸ் ஆன் டாப்பிக்குக்கே நம்ம உள்ளே போக முடியும். அப்போ அதனால தான் இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 4 வார்த்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் குரூப்பு, சப்ஸ்கிரிப்ஷனு, ரிசோர்ஸ் குரூப்பு, ரிசோர்ஸ். ஸோ அப்போ இந்த 4 வார்த்தைகளுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஒரு டயக்ராம், இதை நான் அகைன் டயக்ராம்லேயே நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னென்னா மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MANAGEMENT மேனேஜ்மெண்ட்டு குரூப்பு. ஓகே. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா, உங்கள் ஆர்கனைசேஷன், உங்களோட கம்பெனி, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஸோ வாட் தே வில் டூ இஸ், ஸோ அவங்க வந்து தே வில் பி கிரியேட்டிங் சம்திங் விச் இஸ் கால்ட் ஸோ ஒரு கம்பெனி லெவலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் பாலிசிஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இது வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் லேர்ன் வித் மித்ரன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லேர்ன் வித் மித்ரன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னா, நான் ஐடி கம்பெனி நான் வச்சுருக்கேன். ஸோ COMPANY. ஸோ இந்த லேர்ன் வித் மித்ரன் ஐடி கம்பெனி இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அஸ்யூர் அக்கௌண்ட் மீன்ஸ் நான் அஸ்யூர் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு லேர்ன் வித் மித்ரன் ஐடி கம்பெனின்னு அடியில் மேனேஜ்மெண்ட் குரூப்ன்ற கடியில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹை லெவலில் இது தாங்க ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னோட கம்பெனி கடியில் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனி சென்னை பேஸ் கம்பெனி. அப்போ அஸ்யூரில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இந்தியாவில் இருக்கிற சர்வர் விச் இஸ் ரீஜனில் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் பேக் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். இதை நான் இங்கே வச்சிடறேன். ஸோ அப்போதைக்கு ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்ன்றது என்னென்னா, ஒரு கம்பெனி வைஸ். இதை நான் எக்ஸாம்பிளாக காமிக்கணும்னா, இப்போ நான் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கனாலே கிரீன்ஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இது என்னோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இங்கே ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் இருக்கும். பட் டொமைனுக்காக நான் இது கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு நான் ரெடி பண்ணது. ஸோ அப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கோட டொமைன் நேம். அப்போ அதுக்கடியில் தான் நான் வந்து ஒரு யூஸராக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்ன்றது என்னென்னா, உங்களோட கம்பெனி லெவலில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்புங்க. ஸோ இப்போ இது கம்பெனி வைஸ், ஆர்கனைசேஷன் வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பாலிசி செட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்கள் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு அடியில் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இதுதான் அடுத்த லெவல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்பு, அதுக்கு அடுத்த லெவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு இங்கே ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கலாம். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கொஞ்சம் இன்னும் பெருசாகவே வச்சிடறேன். ஏன்னா இங்கே நான் 3 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நான் போட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நான் 1 இல்லை 1த்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட நான் என்ன பண்ண முடியும்னா, ஐ கேன் கீப் இட். ஸோ அப்போ இதை நம்ம வாட் வி ஆர் சேயிங் இஸ் லைட்டாக இதை லெட் மீ மூவ் திஸ். ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு அடியில் ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஸோ SUBSCRIPTIONS. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, டன். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ன்றதே நம்மளுக்கு என்னென்னா, இது உங்களோட பில்லிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பில்லிங் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா, நீங்கள் என்ன டாபிக் அஸ்யூரில் க்ரியேட் பண்ணாலுமே அது ஒரு பில்லிங் அக்கௌண்ட்டுக்கு அடியில் தான் வரணும். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அடியில் தான் வரணும், டு பி எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுக்கு என்னென்னா, டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குங்க. என்னென்ன, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே இங்கே நான் குட்டியாக கூட எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம இல்லைனா நோட் பேடில் கூட எழுதிக்கலாம், இல்லை ஆர்எல்ஸ் ஐல் ரைட் ஹியர். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இல்லைனா ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து அதே மாதிரியே நம்ம பே ஆஸ் யூ கோ. ஸோ பே ஆஸ் யூ கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்குது. விச் இஸ் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மந்த்லி பில்லை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியே நமக்கு வி ஆல்சோ ஹாவ் லைக் என்டர்பிரைஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ என்டர்பிரைஸ் அப்படின்னா, நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், என்னோட மாத பில்லே கோடிக்கணக்கில் வரும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி வச்சுருந்தேன்னா நான் கோடிக்கணக்கில் நான் பில்லு வரும். அப்போ என்னோட மாத பில்லே கோடிக்கணக்கில் வரப்போகுதுன்னா, அப்போ எனக்கு கொஞ்சம் சீப்பர் சப்ஸ்கிரிப்ஷனில் நானும் அஸ்யூர் என்ன பண்ணிப்பேன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுப்போம். ஸோ அப்போ அது எல்லாமே நம்ம அடுத்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா, ஒரு சீப்பர் மாடலில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு சர்வரை கொடுப்பாங்க.
இப்போ ஃப்ரீ ட்ரையலுன்றது நம்ம முதல்ல ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீ ட்ரையலில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பே ஆஸ் யூ கோனா எனக்கு ஃப்ரீ ட்ரையல்லாம் வேணாம், நான் என்ன கிரியேட் பண்ணுறேனோ அதுக்கான காசை நான் கட்டிட்டு போயிடுறேன், ஃபுல் ப்ரைஸிங்கில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நான் என்டர்பிரைஸ் என்னன்னா நான் அஸ்யூரை வச்சு நம்பி தான் வரப்போகிறேன், எனக்கு ஃபுல் ப்ரைஸிங்லாம் வேணாம், எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங்கில் கூட என்னோட பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட தான் ரன் ஆக போகுது, ஏன்னா நான் பல கோடிகள் கிட்ட நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அப்போ என்டர்பிரைஸ் லெவல் இந்த மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ வாட் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்த பில்லிங் கடியில் தான் வரும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷனுன்றது என்னென்னா ஒரு பில்லிங் பவுண்ட்ரி மாதிரி. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்பு அதுக்கடியில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்காக மறுபடியும் நானும் இங்கே வரேன். அப்போ முதல்ல இங்கே கிரீன்ஸ் டெக் அப்படின்றது என்னென்னா என்னோட கம்பெனி. அந்த கம்பெனிக்கு அடியில் நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மேலே சர்ச் பண்ணிங்கனாலே SUBSCRIPTIONS, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு ஹெட்டிங் வரும். கிரீன்ஸ் டெக் அடியில் மொத்தம் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே 2 சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்குது. ஒன்று என்னன்னா நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது விச் இஸ் மை ரோல், என்னன்னா நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. அதே மாதிரி என்னோட ஒன் ஆஃப் த கோட் ட்ரைனர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுமே இந்த கிரீன்ஸ் டெக் அடியில் அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னா மீனிங் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்னலாம் நான் சொல்லித்தர போகிறேனோ அது எனக்கு இங்கே பில்லாக வந்துடும். அதே மாதிரியே அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு பில்லாக வந்துடும். அது அவங்க பே பண்ணியிருப்பாங்க, நான் எனக்கு பே பண்ணிப்பேன். ஆனால் இது அல்டிமேட்டாக இது எல்லாமே எதுக்கு அடியில் வருதுன்னா கிரீன்ஸ் டெக்னாலஜி அடியில் தான் வருது. அப்போ பில்லிங்கே தனித்தனியாக வருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நான் இதை நான் சொல்லும்போதே பில்லிங் பவுண்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஸோ பில்லிங் பவுண்ட்ரி, அப்போ நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கான பில் எனக்கு வரும். என்னோட கோ ட்ரைனர் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான பில் வரும். அதே மாதிரியே நாங்கள் தனித்தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் பவுண்டரிஸ் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா வி கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன், டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரிப்ஷன் பவுண்டரியில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பவுண்டரி. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அதான் பில்லிங் பவுண்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்குள்ளே தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து நம்ம ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஷார்ட்டான சொல்லலாம்னா ஆர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விச் இஸ் ரிசோர்ஸ் குரூப்பு. ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது என்னென்னா இது ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோல்டர் இல்லை ஒரு லாஜிக்கல் கண்டெய்னர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் இட் டு ரிமெம்பர் திஸ். நான் என்ன பண்ணலாம்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ரிசோர்ஸ் குரூப் கூட இருக்கலாம். அதுக்கான கலருமே அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கான கலருமே லெட்ஸ் சே சேஞ்ச் க்ரீன் தானே, இட்ஸ் நாட். இங்கே நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரில் மட்டும் அதில் சேஞ்ச் இட் அஸ் க்ரீனு. அண்டு நான் அதே மாதிரியே உள்ள நான் டைப்பிங்லேயே ஆர்ஜி நான் டைப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப்ஸ் இங்கே RG1 RG2 அப்படின்னு கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே நம்பர் கூட நான் போட்டுக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கிளியராக இருக்குன்றதுக்காக. அப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் 1, ரிசோர்ஸ் குரூப் 2ன்னு 3, 4, 5ன்னு சொல்லிட்டு பல ரிசோர்ஸ் குரூப் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் ஒரு ரிசோர்ஸ் குரூப்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னா நீங்கள் என்னென்னலாம் டாபிக் அகெயின் கிரியேட் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு ரிசோர்ஸ். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மெஷின் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது, ஒரு வர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுறீங்களா, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களா, ஒரு நெட்வொர்க் வர்ச்சுவல் நெட்வொர்க் VNet க்ரியேட் பண்ணுறீங்களா, இது எல்லாமே நம்ம ஒரு டாப்பிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு VM which stands for virtual machine, ஒரு வர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் SA நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் VNet க்ரியேட் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இண்டிவிஜுவலாக we are going to call them as resources. SOURCES ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம மொத்தமாக 4 வார்த்தை நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்பு, அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, அதுக்கடியில் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே ஒன்றுமே ரிசோர்ஸஸ். வர்ச்சுவல் மெஷின்றது ஒரு ரிசோர்ஸ், SA ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது ஒரு ரிசோர்ஸ், VNetன்றது ஒரு ரிசோர்ஸ். இதெல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு நாள் ஒரு டெடிகேட்டட் டாப்பிக்காக பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கணும், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் க்ரியேட்டே பண்ண முடியும். ஸோ ஓகே, இங்கே ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது என்னதுங்க? இது என்னன்னா இது ஒரு ஃபோல்டர்னு சொல்லலாம். நீங்கள்
ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஆல் த டாபிக்ஸ், ஆல் த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு ரிசோர்ஸ் குரூப். அதே மாதிரியே இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் சேம் அவங்க தனியாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் வச்சுப்பாங்க. அவங்களோட டாபிக் அவங்க கிரியேட் பண்ணுறது எல்லாமே இப்படி தனியாக இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் இங்கே ஒன்றா போய் delete பண்ணுறதுக்கு பதில், வர்ச்சுவல் மிஷின் தனியாக delete பண்ணுறதுக்கு பதில், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தனியாக delete பண்ணுறதுக்கு பதில், VNet தனியாக delete பண்ணுறதுக்கு பதில், நீங்கள் ஒரு கிளிக்கில் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை delete பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறது எல்லாமே delete ஆயிரும். ஏன்னா நான் இங்கே அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி சொன்னேன், ஃபோல்டர்னு சொன்னேன். அப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே பல ஃபைல்ஸ், பல இமேஜஸ், பல வீடியோஸ் இருக்குன்னா அந்த ஃபோல்டர் delete பண்ண என்ன ஆகும், உள்ளே இருக்கிறது எல்லாமே சேர்த்து delete ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரியே ஒரு ரிசோர்ஸ் குரூப் என்னென்னா, நீங்கள் மல்டிபிள் டாபிக்ஸை நம்ம அடுத்தடுத்து படிக்க போகிறது எல்லாத்தையுமே ரிசோர்ஸ் குரூப்புக்கு அடியில் வரும். அந்த ரிசோர்ஸ் குரூப்பை delete பண்ணிங்கன்னா எல்லாமே இன் ஒன் சிங்கிள் கோலை delete ஆயிரும். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ வாட் வி ஆர் சேயிங் திஸ்னா, இது எல்லாமே தான் ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா இப்போ நான் எந்த டாபிக் சொல்லிக் கொடுக்கணுன்னாலுங்க, இப்போ நான் நெட்வொர்க் பற்றி சொல்லிக் கொடுக்கனாலும் சரி, ஸ்டோரேஜ் பற்றி சொல்லிக் கொடுக்கனாலும் சரி, நம்ம என்ன டாபிக் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே, எந்த டாப்பிக்கை நான் எடுத்தாலுமே முதல்ல அது கிரியேட் பண்ணும்போது அது நம்மக்கிட்ட கேட்க போகிற 2 கேள்வி என்னென்னா, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் வருது அப்படின்னா யார் இதுக்கான பில்லை கட்ட போகிறா, அண்ட் என்ன ரிசோர்ஸ் குரூப் கடியில் வருது. இப்போதைக்கு எந்த ரிசோர்ஸ் குரூப்புமே கிடையாது. அது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். அப்போ இது 2த்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அப்புறம் தான் நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியில் இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சூஸே பண்ண முடியும். அப்போ இதுதான் நமக்கு திஸ் இஸ் ஹவு நம்ம அஸ்யூரில் சில ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரீஜன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, ரீஜன் பேர்னா என்ன, இப்போ இருக்கிற 4 டாபிக் விச் இஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸு, ரிசோர்ஸ் குரூப்பு, ரிசோர்ஸ். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே புது புது வார்த்தைகள். இது எல்லாத்தையும் நம்ம ஃபவுண்டேஷனாக என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஒரு ப்ரீ ரெக்வசைட் கிளாஸாக ஒரு ஃபவுண்டேஷனல் டாப்பிக்காக இந்த வீடியோ வச்சுருக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, வீக்லி 3 வீடியோ தான் என்னோடய பிளானாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் அது அஸ்யூர் பற்றி வீக்லி உங்களுக்கு மூவிங் ஃபார்வர்டு கண்டிப்பாக வந்துடும். பட் இந்த வீக்குக்கான நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கான கண்டென்ட்டும் ரெடி, டாப்பிக்கும் ரெடி. நான் உட்காந்து எடுக்கிறது மட்டும் தான் பெண்டிங். ஸோ அப்போ இன்றைக்கி நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் we have learnt about what is நம்ம ரீஜன்ஸ்னால் என்ன, அதே மாதிரியே இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு அடியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, ரிசோர்ஸ் ஹைராக்கினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது நான் இந்த டாப்பிக்கு மேலே ஒரு டாபிக் வச்சிடுறேன், which is இந்த டாப்பிக்கு பேர் அஸ்யூர், RESOURCE, ரிசோர்ஸ் HIRERACHY, ஹைரார்கி. ஐ கெஸ் திஸ் இஸ் த ஸ்பெல்லிங், இல்லைனா HIERARCHY, ஹைரார்கி. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ அஸ்யூர் ரிசோர்ஸ் ஹைரார்கினா நீங்கள் ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் ARM அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் அதுக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குது, டேகிங்கு, நேமிங் கன்வென்ஷன்ஸு, அண்டு ரிசோர்ஸ் லாக்கு, இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் ரிசோர்ஸ் குரூப்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் வர இந்த RGன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ரிசோர்ஸ் குரூப். ஏன்னா நம்ம அடுத்து ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒன்று என்னென்னா ரிசோர்ஸஸ், விச் இஸ் வர்ச்சுவல் மெஷின், SAVNன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரிசோர்ஸ் குரூப்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம என்னன்னு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வில் லேர்ன் அபவுட் விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ARM. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே யாருன்னா நீங்கள் இருக்கீங்க, யூ. ஸோ நீங்கள் வந்து மவுஸ் கிளிக் பண்ணி கன்சோலில் நீங்கள் சில டாப்பிக்லாம் பண்ணுறீங்க. அப்போ இங்கே நமக்கு என்னென்னா, இங்கே வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அஸ்யூர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஸ்யூர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போது லெட்ஸ் கீப் திஸ் ஓவர் ஹியர் அண்ட் யூ ஓவர் ஹியர். அண்ட் இங்கே யார் வரப்போகிறாங்க அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வரப்போகிறது அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர். அண்டு ஃபைனலாக இங்கே நீங்கள் இப்போ லெட்ஸே நம்ம 3 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வர்ச்சுவல் மிஷினு, அடுத்து VNet, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. இது என்ன நமக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் ஒரு நாளில் பார்க்க போகிற டாப்பிக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு நான் இங்கே எழுதிக்கிறேன். அண்ட் அது நான் என்னோடய வீடியோ மறைக்காமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி கொஞ்சம் சைடில் எழுதிக்கிறேன். வர்ச்சுவல் மிஷினு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, அண்ட் இந்த டாப்பிக்கு அது அப்புறம் கீழேயே நான் VNet அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போது
ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது, என்ன ஃப்ளோ அப்படின்றத நம்ம செக் போகிறோம். இங்கே அங்கங்கே நான் வார்த்தைகள் எழுதியிருக்கேன், அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அஸ்யூர் போர்ட்டல் வழியாக, விச் இஸ் இந்த ப்ரௌசரில் இந்த போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட்டல் வழியாக பட்டன் கிளிக்கிங் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கிளிக் வர்ச்சுவல் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த அஸ்யூர் போர்ட்டலில் போயிட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷின் வேணும்னு கிளிக் பண்ணுறீங்கன்னா, அஸ்யூர் போர்ட்டல் என்ன பண்ணுன்னா, யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புனா, அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஆர்எம், நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா. இந்த ஏஆர்எம் அப்படின்றது இவங்க தான் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏஆர்எம், ஸோ ஏஆர்எம் இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ உங்களோட ஐடென்டிட்டியை அவங்க செக் பண்ணும். உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிற பர்மிஷன், நான் இங்கே ஆர் பேக்குன்னு ஒரு வார்த்தையை நான் பாட்டம் லெஃப்ட்டில் ஓரமாக எழுதியிருந்தேன். உங்கள் கம்பெனி லெவலில் நீங்கள் சில ரூல்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களோட ரோல் பேஸ்ட் இந்த நீங்கள் யாருன்னு செக் பண்ணும், உங்களோட பர்மிஷன் செக் பண்ணும், நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வரீங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கான ஆளு தாங்க அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ இவர் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அடுத்து வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன டாபிக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த நடுவில் இன்பிட்வீன் இவர் தான் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உங்களுக்கு செக் பண்ண போகிறாரு. இது நீங்கள் எந்த வழியாக கனெக்ட் பண்ணாலும் சரி. இப்போதைக்கு நம்ம அஸ்யூர் போர்ட்டல் வழியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம டாப்பிக்கை கிரியேட் பண்ணுறோம். இதே டாப்பிக்கை நீங்கள் இப்போ வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதவே கூட நீங்கள் சிஎல்ஐ வழியாகவும் லான்ச் பண்ணலாம். அஸ்யூரில் ஒரு பெனிஃபிஷியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ட்டல்லே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும் விச் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் க்ளவுட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளவுட் ஷெல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலே இங்கே உங்களுக்கு என்ன ஆகுனா கீழே ஓப்பன் ஆகுங்க. ஸோ இங்கேவே ரெக்வஸ்டிங் க்ளவுட் ஷெல்னு ஒரு 1 or 2 minutes உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கேவே உங்களுக்கு கமாண்ட் லைன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட விண்டோஸ் ப்ரௌசரில் நான் டெர்மினல் அப்படின்னு அடிச்சேன்னா எனக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இது நான் என்னோட விண்டோஸில் பட்டன் கிளிக்கிங் வழியாக கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிடி டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிறேன். இங்கே நான் டெஸ்க்டாப்பில் எம்கேடிஏஆர் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா, எனக்கு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு வருது. அப்படின்னா மீனிங், நான் நார்மலாக நம்மளுக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி தெரியும், நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி க்ரியேட் பண்ணுவீங்க. இல்லை இங்கெல்லாம் நியூ ஃபோல்டர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த நியூன்ற இந்த ஃபோல்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே பண்ணாமல் கமாண்ட் லைன் மூலியமாகவும், சிஎல்ஐ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலியமாகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் கிட்டேயே மவுஸ் கிளிக்கிங் பட்டன் கிளிக்கிங் வழியாகவும் பேசலாம், இந்த மாதிரி கமாண்ட் லைன் வழியாகவும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ அதே தான் இங்கேயுமே அஸ்யூர் போர்ட்டல்ன்றது பட்டன் கிளிக்கிங் வழியாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா தெர் இஸ் ஆல்சோ நீங்கள் க்ளவுட் ஷெல் விச் இஸ் சிஎல்ஐ. ஸோ க்ளவுடு ஷெல் அப்படின்ற டாபிக் சிஎல்ஐ மூலியமாகவும், சிஎல்ஐ இதை நான் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கிறேன். ஆமாம், ஸோ க்ளவுட் ஷெல் சிஎல்ஐ விச் இஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலியமாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு விநெட் வேணும் அப்படின்னா, நீங்கள் க்ளவுட் ஷெல் கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அகைன் க்ளவுட் ஷெல் போயிட்டு அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் கிட்ட தான் பேசும். அந்த அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் போயிட்டு சிஎல்ஐயில் ஒருத்தர் கமாண்ட் அடிச்சிருக்காரு விநெட் வேணும்னு சொல்லிட்டு, அவர் யார், அவருக்கு ரோல் பேஸ் பர்மிஷன் என்ன, அவரோட சப்ஸ்கிரிப்ஷனில் இதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, ஏன்னா நீங்கள் இந்த ரீஜனுக்குள்ளே தாங்க இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ்லாம் செட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அவர் வேறு ரீஜனில் ஏதாவது க்ரியேட் பண்ணுறாரா. அண்ட் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாலே பில்லிங் பவுண்டரின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, சில டாபிக்ஸ்லாம் அஸ்யூரில் காஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்கள் 1 ஹவருக்கு ரன் பண்ணிங்கனாலே $1,000 $1,500 கிட்டலாம் போகும். அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லிமிட்டேஷன்லாம் பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே அதை செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இவருக்கு அந்த பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏஆர்எம் போய்ட்டு அந்த விநெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்கும். அப்போ இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, க்ளவுட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த க்ளவுட் ஷெல்லில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ரன் கமாண்ட்ஸ். இப்போ நான் ஏசி அக்கௌண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் அடிச்சேன்னா, நான் இப்போ இது யார், ஸோ அஸ்யூர் க்ளவுண்ட்டு அவங்களோட ஐடி என்ன, டெனன்ட் ஐடி என்ன, அவங்க என்ன சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்காங்க, அண்ட் அதே மாதிரியே ஸ்டேட் எனேபிள் இருக்குது, அவங்களோட மெயில் ஐடி என்ன, டைப் என்ன, இந்த மாதிரி என்னோடய இன்ஃபர்மேஷன் பற்றி, இந்த அக்கௌண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வருது. அதே மாதிரி எனக்கு இன்னும் சில கமாண்ட்ஸ் எல்லாமே, ஸோ ஏசி குரூப் லிஸ்ட்டு இந்த மாதிரி இஃப் ஐ வாண்ட் டு ரன் சம் கமாண்ட்ஸ், ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன்னா எனக்கு அது பற்றின இன்ஃபர்மேஷனு, அது பற்றின அவுட்புட் இப்போதைக்கு எந்த விதமான
மீன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் குரூப்ஸும் இல்லை, அதனால் அவுட்புட் வரல. ஆனால் இதெல்லாம் ஃபியூச்சரில் இந்த கமாண்ட்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு சிஎல்ஐ வழியாக ஏதாவது கமாண்ட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ரன் இட். இந்த சிஎல்ஐ மூலியமாகவே உங்களுக்கு என்ன டாபிக் அஸ்யூரில் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்போ அவன் ப்ரௌசர்லேயே ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்றான். இது மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் எக்ஸிட்னு கொடுத்தேன்னா அது வெளியில் வந்துடும், க்ளோஸ்ன்னு கொடுத்தனா அது க்ளோஸ் ஆயிடுது. அப்போ இங்கேவே க்ளவுட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. இது மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். தெர் இஸ் ஆல்சோ வேஸ் விச் இஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்னா ஃபியூச்சரில் நீங்கள் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னாலே டெராஃபார்ம்னு ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹாவ் அ டெடிகேட்டட் டாபிக். அந்த அஸ்யூர்லாம் முடிச்சப்புறம் அஸ்யூர் வித் டெராஃபார்ம் எப்படி, ஏன்னா என்னோட டெராஃபார்ம் நான் ஏடபிள்யூஎஸ் வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் என்னோட ஏடபிள்யூஎஸோட டெராஃபார்ம் டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டா என்னன்னா அதை நான் ஒரு தடவை நான் செக் பண்ணிவிட்டு எப்படி எங்கெங்கே என்ன ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன்றதை வச்சு அஸ்யூருக்கு ரிலேட்டடான ஒரு டெராஃபார்ம் வீடியோ நான் போட போகிறேன். ஸோ தட் நீங்கள் அஸ்யூர் வீடியோவும் பார்த்துட்டு அடுத்து என்னோட டெராஃபார்ம் வீடியோ எக்ஸிஸ்டிங், ஏன்னா அதில் தான் இன்டெப்த்தான 5 வீடியோவை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம். அப்போ இதுக்கு டெடிக்கேட்டடாக அஸ்யூர் ஆன் டெராஃபார்ம்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் டெராஃபார்ம் வழியாகவும் இல்லை பைசெப் டெம்ப்ளேட்ஸ் மூலியமாகவும், இதெல்லாம் புது புது வார்த்தைகள் தான். ஸோ நீங்கள் பைசெப் டெம்ப்ளேட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் எப்படி போனாலுமே, எது வழியாக நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே சரி, எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே சரி, உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த மாதிரி ஸோ யூ வில் ஹாவ் ஒரு இன்பிட்வீனில் அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் தான். நீங்கள் கோடாக போனாலும் ப்ரௌசரில் போனாலும் சரி, இவர் தான் நீங்கள் யாருன்றதை வேலிடேட் பண்ணி இந்த டாப்பிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர், ARM. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் என்ஷூரிங் தட் எவ்ரி திங் யார் க்ரியேட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் பற்றி பார்த்தோம். அதே மாதிரியே வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நமக்கு அஸ்யூரில் நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் நேமிங் கன்வென்ஷன். இது எதுக்காக நம்ம சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, இதை படித்து ஐடியில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பார்ட் டைமில் சும்மா அப்படின்றதுலாம் யாருமே இங்கே படிக்கிறது கிடையாது. அல்டிமேட்டாக எண்டு கோல் என்னென்னா, நீங்கள் படித்ததை போயிட்டு ப்ரொடக்ஷனில் சரி, ரியல் டைமில் ஒரு ஐடி கம்பெனியில் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அப்படி நான் படித்து நான் உள்ள மூவ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அப்போது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கம்பெனி வைஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்குங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அஸ்யூரில் மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி முடிச்சப்புறம் அவங்க பர்மனெண்ட்டு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. So Azure resources names are permanent. You cannot rename most of the resources after creation. இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அதனால தான் நான் இந்த நேமிங் கன்வென்ஷன்ற ஒரு டாப்பிக்கை கொண்டு வரேன். ஸோ அப்போ மீனிங் நீங்கள் ஒரு அஸ்யூரில் நம்ம அடுத்தடுத்த செஷனில் என்ன க்ரியேட் பண்ணாலுமே சரி, அதுக்குன்னு ஒரு நேமிங் கன்வென்ஷன் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்? ஸோ வாட் இஸ் த ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் லோடு என்னது, அண்ட் என்ன என்விரான்மெண்ட்டு, என்ன ரிசோர்ஸ் டைப்பு, அண்ட் என்ன இன்ஸ்டன்ஸு, இந்த மாதிரிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் லோட் அப்படின்றது என்னென்னா டெவ் என்விரான்மெண்ட். இந்த டெவ் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் படிப்போம். என்விரான்மெண்ட் தான் டெவ். ஸோ ஒர்க் லோட் அப்படின்றது என்னென்னா இது என்னது, நம்ம இது ஒரு வெப் அப்ளிகேஷனா இல்லை என்னதுன்னு நம்ம வந்து ஒரு லேர்னிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது. என்விரான்மெண்ட்டு டெவ். ரிசோர்ஸ் டைப்னா என்னென்னா இது ஒரு வர்ச்சுவல் மிஷினா, இல்லை ஒரு கீ வால்ட்டா, இல்லை ஒரு விநெட்டா, அந்த மாதிரி நமக்கு என்னென்னா ஸோ யூ கேன் நேம் தட் ரிசோர்ஸ் இயர். ஸோ அது நம்ம என்ன, இல்லை அஸ்யூர் சீக்வலா, அந்த மாதிரி நம்ம ஒரு நேமிங் வைக்க போகிறோம். -01 02 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு ஏன்னா நீங்கள் பிரச்சனை என்னென்னா ஒரு வாட்டி நீங்கள் பேர் வச்சுட்டிங்கன்னா மாற்றுறது கஷ்டம். அப்போ முதல்ல நீங்கள் பேர் வைக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு நேமை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ரிமெம்பர் திஸ், அஸ்யூரில் நேமிங் கன்வென்ஷன் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், ரியல் டைமில் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனியில் எப்படி நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிற கம்பெனியில் எப்படி நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது அங்கே போய் கற்றுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா VM, RG, KV இந்த மாதிரி ஷார்ட்டாக தான், ஏன்னா வர்ச்சுவல் மெஷின் ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்பி யூட்டிலைசிங்கில். அதே மாதிரியே there is something which is called as tagging.
ஸோ டேகிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு டாப்பிக்கு கீ வேல்யூ பேர்ஸ் கொடுக்கலாம். ஸோ கீ வேல்யூ பேர் என்னென்னா, இப்போ நான் நேமிங் கன்வென்ஷனில் நான் இங்கே நேம் வச்சுட்டேன். ஸோ அப்போ அல்டிமேட்டாக இது எல்லாமே எதுக்கு படிக்கிறோம், நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிடுறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப்பு. ஓகே. ஸோ ரிசோர்ஸ் குரூப்பை நான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் முதல்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ முதலே அது என்ன கேட்குதுன்னா, எனக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லேர்ன் வித் மித்ரன், அதான் அஸ்யூர் லேர்ன் வித் மித்ரன் சப்ஸ்கிரிப்ஷன் நான் பேர் வச்சுக்கிறேன். இங்கே இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் லேர்னிங் அப்படி டெவ் ஆர்ஜி அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ LEARNING லேர்னிங்கு, டெவ்னா என்னென்னா டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு ஐடி கம்பெனிலாம் ரன் பண்ணல. ஸோ அப்போ அந்த டெவலப்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கொடுக்கணும் இல்லை. ஸோ நான் லேர்னிங் ஆர்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா லேர்னிங் ரிசோர்ஸ் குரூப்பு. என்ன ரீஜனில் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க? ஸோ ஐம் கோயிங் டு லான்ச் மோஸ்ட்லி நான் சென்ட்ரல் இந்தியா. ஸோ ரெக்கமெண்டட்லேயே இங்கே இருக்கும். ஏன்னா அதில் தான் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. நான் சென்ட்ரல் இந்தியான்றதே நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ சென்ட்ரல் இந்தியா நான் கொடுத்துட்டு ஒரு நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஹியர் வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கீ வேல்யூ பேர்ஸ். அதுதான் இங்கே டேகிங் அப்படின்னு இருக்குது. கீன்றது இங்கே நேம் தான், நேம்னு சொல்கிறேன், இந்த வேல்யூன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே நம்ம என்னன்னா ஒரு கீ வேல்யூ பேர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கேன் கிவ் கீ வேல்யூஸ் அப்படின்னா என்ன, இது என்னன்னா, இதோட ஓனர் யார் அப்படின்னா மித்ரன். இது ஒரு கீ, அதுக்கான ஒரு வேல்யூ. அதே மாதிரி இது என்னன்னா, இது என்ன ப்ராஜெக்ட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து என்னன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கான இது ஒரு ப்ராஜெக்ட்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரியே நம்ம காஸ்ட் சென்டர், இந்த மாதிரி சில நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்கும். இட்ஸ் என்னன்னா ட்ரைனிங்காக. ஸோ ஏன்னா நம்ம பில்லு பட்ஜெட் வரும்போது 1 கோடிக்கு பில்லு கொடுக்குறேன். எப்படி இந்த 1 கோடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனில் யார் யார் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்களோட பில்லு 1500ன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி அந்த 1500ன்றத ஸ்பிளிட் இருக்கும்ல. நீங்கள் இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ, இந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் இவ்வளோ, வாட்டர் பாட்டிலுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்பிளிட் போட்டு கொடுக்குறாங்களா. அப்போ அந்த தனித்தனியாக ஸ்பிளிட் போடும்போது உங்களுக்கு என்னென்னா, இப்போ 1000 ரூபானா இது ஃபைன். இப்போ இதுவே ஒரு பில்லு வந்து 10,000 ரூபாய் கிட்ட வருது அப்படின்ற போது, இல்லை 20,000 ரூபா வருது அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டீமாக போகிறீங்க, மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டீம் எவ்வளோ சாப்பிட்ருக்கு, இந்த டேபிள் எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, அந்த டேபிள் எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு உங்களோட பில்லே 3 பில்லாக கொடுத்தா. ஸோ அப்போ ஒரு பில் இந்த டேபிள், இன்னொரு பில் என்னோட டேபிள், இன்னொரு பில் இன்னொரு கொலீகோட டேபிள், அவங்க தனித்தனியாக என்ன சாப்பிட்டாங்க, அதோட பில்லு, இதோட பில்லு டோட்டலாக 3 பில்லையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் வரும். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டிவைட் பண்ணி ஒரு டோட்டல் காஸ்ட்டை நமக்கு குட்டி குட்டியாக பிரிக்கணும். அப்படி குட்டி குட்டியாக பிரிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு என்னன்னா, இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை தீஸ் டேக்ஸ். அப்போ நான் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷனு என்ன நேமு, அதில் என்னென்ன டேக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த டேக்ஸ்லாம் வச்சுட்டு நான் க்ரியேட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இங்கே நான் ரிசோர்ஸ் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அப்போ டேகிங் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன டாபிக் அஸ்யூரில் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலுமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே என்னென்னா, நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ பல வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, எனக்கு எந்தெந்த வர்ச்சுவல் மிஷின்லாம் டெவ்ன்ற என்விரான்மெண்ட்டுக்கு ரன் ஆகுது, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேகிங் அண்ட் நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹேவ் கிரியேட்டட். அண்ட் இது கூடவே தேர் இஸ் இன்னொரு கான்செப்ட் அஸ்யூர்லேயும் இருக்குது, which is something called as resource lock அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வி ஆர் கிரியேட்டிங் டேக்ஸு அண்ட் வி ஆர் கிரியேட்டிங் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ரிசோர்ஸ் லாக், RESOURCE LOCK. ஓகே, ஸோ நமக்கு அஸ்யூர் ரிசோர்ஸ் லாக்குன்னு இருக்கும். அண்ட் அது இட்ஸ் நாட் அ செப்பரேட் சர்வீஸ், ஆனால் அது ஒவ்வொரு சர்வீஸ் கடையிலையும் வருங்க. ஸோ லெட்ஸ் கோ பேக். இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் நான் கிரியேட் பண்ணலை, ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு வர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ பட் ஆனால் தெர் இஸ் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ரிசோர்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரிசோர்ஸ் லாக் அப்படின்றது என்னன்னா, அகெயின் SOURCE லாக். ஒரு ரிசோர்ஸ் லாக்கே நம்மளுக்கு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். என்னென்ன அந்த 2 ரிசோர்ஸ் லாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஸோ வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நம்மளுக்கு cannot delete.
ஸோ கேனு நாட்டு டெலீட்டு, அது என்ன கேபிட்டலில் தான் வரும். அண்ட் இன்னொன்று கேன் ரீட் ஆர் ரீட் ஒன்லி. ஓகே, இப்படி 2 ரிசோர்ஸ் லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ அப்போ இது என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்ன டாபிக் கிரியேட் பண்ணுறனாலும் அதுக்கு நேமிங் கன்வென்ஷன் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, ரிசோர்ஸ் லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ரிசோர்ஸ் லாக்னா என்னென்னா, ஒரு ரிசோர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக we can protect that resource using resource lock. ஸோ அப்போ அதிலே 2 வச்சுருக்கலாம். ஒன்று cannot delete. அப்படின்னா என்னென்னா, cannot deleteன்றதுக்கு மீனிங், நீங்கள் மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த டாப்பிக்கை நீங்கள் ரீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஆனால் delete மட்டும் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்வர், இந்த சர்வர் யாரும் delete பண்ணக்கூடாது, ஆனால் உள்ளே போய் மாடிஃபை பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அதெல்லாமே ஓகே, ஆனால் delete பண்ணுற பர்மிஷன் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த ரிசோர்ஸ் லாக்கில் cannot deleteன்ற ஒரு ஆப்ஷனை வைக்க முடியும். ஆனால் இதுவே எனக்கு ரீட் ஒன்லி அப்படின்றது என்ன மீனிங்னா, நீங்கள் ரீட் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோ delete பண்ணுறதுக்கோ எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ அலௌடு கிடையாது. அப்படின்னா அந்த டைம் ஆஃப் கிரியேஷன் நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் போட்டு கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த கான்ஃபிகரேஷனில் தான் அது ஃபிக்ஸ் ஆகியிருக்கும், அது ரீட் ஒன்லின்ற ஆப்ரேஷனில் இருக்குது. பட் உள்ளே போய் அடுத்த ஃபியூச்சரில் மாற்றணும்னாலும் நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ மோஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் ரியல் டைம் யூஸ் கேசஸ் அப்போது இந்த cannot deleteன்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆடிட்டிங்கு, கம்பெனியில் சில பாலிசிஸ்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணணும், இல்லை சில ரூல்ஸ்லாம் சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்ற போது ரீட் ஒன்லின்ற ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது என்னென்னா, நீங்கள் ரிசோர்ஸ் லாக்குன்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த ரிசோர்ஸ் லாக்குன்றது நம்மளுக்கு என்னென்னா, வி கேன் கான்ஃபிகர் இட் அண்டர் அ ரிசோர்ஸ் குரூப். அப்படின்னா இப்போ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு அடியிலேயே நீங்கள் ரிசோர்ஸ் லாக்கை எனேபிள் பண்ண முடியும். அப்படி எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு அடியில் இருக்கிற எல்லா டாப்பிக்குக்கும், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் லான்ச் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்துக்குமே அந்த லாக்கு அப்ளை ஆகுங்க. ஏன்னா ரிசோர்ஸ் குரூப்ன்றது ஒரு ஹை லெவல் டாபிக். ஸோ அப்போ அந்த ஹை லெவல் கடியில் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா இந்த லாக்குன்றது அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ கிரியேட் திஸ். நான் என்ன பண்ணுறேன், லேர்னிங் ஆர்ஜி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இது ஒரு லேர்னிங் ரிசோர்ஸ் குரூப்பு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வாண்ட் இட் அண்டர் இந்தியா, ஸோ விச் இஸ் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீ வேல்யூ பேர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதை கிரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட்டர். இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நோ ரிசோர்ஸ் குரூப்ஸ் டு டிஸ்பிளே. இது கிரீன் ஸ்டெக்கு மித்ரஞ்சே. ஓகே, இப்போ தான் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நான் செலக்ட் பண்ணோன்னே, ஸோ எனக்கு இப்போ இது கடியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் கிரியேட். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணி முடிச்சோன்னா அதை செட்டிங்ஸ் கடியில் போனீங்கனாலே லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ திஸ் ரிசோர்ஸ் ஹேஸ் அ நோ லாக், ஆனால் ஆடுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லாக் டைப்பில் 2 இருக்குது பார்த்தீங்களா, ரீட் ஒன்லி ஆர் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த லாக்குக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அதே மாதிரி ஐ கேன் கீப் இட் அஸ் மை ப்ரொடக்ஷன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வச்சுப்போம். நம்மளுக்கு எதாவது நோட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு லாக் கிரியேட் ஆயிடுச்சு ஃபார் திஸ் ரிசோர்ஸ் குரூப். அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். விச் இஸ் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிடுவேன். விச் இஸ் நம்ம அடுத்த விஎம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதை போய் நான் உள்ளே போகலாம், மாடிஃபை பண்ணலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் டெலீட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு டெலீட் ஆகாது. ஏன்னா நம்ம ரிசோர்ஸ் குரூப் ஒரு ஹையர் லெவலில் நம்ம ஒரு லாக் எனேபிள் பண்ணால் அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு அடியில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுக்குமே விச் இஸ் வர்ச்சுவல் மிஷினு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, டேட்டாபேஸ், இது எல்லாத்துக்குமே அந்த லாக்கு அப்ளை ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் உள்ளே டெலீட் பண்ண முடியாது. அப்போ அந்த விஎம் எப்படி தாங்க டெலீட் பண்ணுறது? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த லாக்கை டெலீட் பண்ணணும். ஸோ இந்த லாக்கை டெலீட் பண்ணால் தான், ஸோ டி வாண்ட் டு டெலீட் திஸ் லாக்கு, எஸ் டெலீட்டு. இதை டெலீட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ண முடியும். ஸோ அப்போ திஸ் இஸ் அ ஃபீச்சர் விச் இஸ் நமக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நேமிங் கன்வென்ஷன் டேக்கிங்லேயே ரிசோர்ஸ் லாக்குன்னு பார்த்தோம். அதில் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று டெலீட் பண்ண முடியாதது, இன்னொன்று ரீட் ஒன்லின்ற வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் மாற்றக்கூட முடியாது, மாடிஃபை கூட பண்ண முடியாது, அதுக்கான பர்மிஷன் கிடையாது. அப்போ மாற்றணும்னு நினச்சா என்ன பண்ணும்,
லாக் எடுக்கணும், உள்ளே போய் மாற்றிக்கோங்க, திருப்பி லாக் ஆன் பண்ணிடுங்க. ஸோ தட் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா லாக் எடுத்துகிட்டு மாற்றிட்டு திருப்பி லாக் போட்டிங்கன்னா மற்றவங்க யாருமே அதை மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் தான் அந்த ஹையர் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யார் யாருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் அசைன் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. அதில் நீங்கள் மட்டும் தான் லாக் எடிட் பண்ண முடியுன்ற ஆஸ் அ ஓனராக உங்கள்கிட்ட அந்த பர்மிஷன் இருந்துச்சுன்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு அதை மாற்ற முடியாத பர்மிஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, ஸோ வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அ நம்ம ஒரு ரிசோர்ஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாப்பிக்காக பார்க்குறோம். இப்போ நம்ம பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னா அடுத்தடுத்த டாப்பிக்கு தேவையான, ஏன்னா நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுற ரிசோர்ஸ் லாக்கு, டேகிங்கு, நேமிங் கன்வென்ஷனு, இந்த ஏஆர்எம்மு விச் இஸ் அஸ்யூர் ரிசர்வ் மேனேஜரு, இந்த ரீஜன்னு, அவைலபிலிட்டி ஜோனு, இது எல்லாமே ப்ரீ ரெக்வசைட்ஸு. இது எல்லாத்தையுமே நான் எல்லா வீடியோலையுமே அடுத்தடுத்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அதனால தான் நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோவில் அகைன் இது ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் என்னென்ன, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோங்க. இப்போ அடுத்து அதே மாதிரியே வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் அஸ்யூர்லேயே ப்ரைஸிங் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. நீங்கள் என்ன டாப்பிக்கை நீங்கள் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணுறோன்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே நான் இந்த ப்ரைஸிங் கால்குலேட்டர் இந்த யூஆர்எல் நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா கீழவே we will have this wrong URL, I guess so. மைக்ரோசாஃப்ட் என்ன ப்ரைஸிங் கால்குலேட்டர் ஓகே, நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இங்கேவே தில் கிவ் யூ ஒரு பில் மாதிரி இங்கே வந்துடும். கீழே வந்தீங்கன்னா இந்த பில் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஸ்டில் இன்னும் இது ஆட் பண்ணாதனால ஓகே வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லட்சே நம்ம அடுத்த செஷன் பார்க்க போகிற வர்ச்சுவல் மிஷின்ன்றதை ஆட் டு எஸ்டிமேட்டுன்னு நான் கொடுக்குறேன். கீழே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பில்லு வந்துடும் விச் இஸ் மாத பில்லுன்றது $137, ஆனுவல் பில்லுன்றது $1600. அப்படின்னா நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மெஷின் விச் இஸ் எந்த ரீஜனில், யூஎஸ் ஈஸ்டில், இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்தியாஸ் சென்டரில் வச்சுக்கிறேன். இதில் விண்டோஸ்ன்ற ஓஎஸ் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனால 2 சார்ஜ் வருங்க. ஒன்று என்னென்னா கம்ப்யூட் விச் இஸ் பே ஆஸ் யூ கோ மாடலில் இருக்குது. அப்போ அதுக்கு $76 per month வருது நீங்கள் 24 hours ரன் பண்ணிங்கன்னா. ஆனால் இதுவே விண்டோஸ் ஓஎஸ்ன்றனால உங்களுக்கு என்னென்னா விண்டோஸ் ஓஎஸ்க்குமே தனியாக $67 நாங்கள் போடுறோம். அப்போ அந்த ஓஎஸ்க்கு மட்டுமே $67. இதனால தான் ரியல் டைமில் மோஸ்ட்லி லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் ரன் ஆகும் அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் அ விண்டோஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ இதுவே இந்த விண்டோஸ் எடுத்துகிட்டு நான் லைனக்ஸ்ன்னு நான் சூஸ் பண்ணேன்னா அந்த காஸ்ட்டே காணும் பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு பில்லுன்றது இன்னும் அப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் ரிடக்ஷன் இன் பில் தான். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ வி ஆர் சேயிங் ஓகே என்னோட இது மறைச்சிருந்தது தான். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நான் விண்டோஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம் விண்டோஸ்ன்ற போது உங்களோட பில்லு, என்னோட வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கிறேன், உங்களோட பில் பார்த்தீங்கன்னா $1700 அண்ட் இதில் மந்த்லி ரன் பண்ணுறதுக்கு $76, விண்டோஸ் ஓஎஸ்க்காகவே ஒரு $67 இருக்குது. ஆனால் இதுவே இந்த விண்டோஸ் ஓஎஸ் நான் எடுத்துகிட்டு லைனக்ஸ் நான் சூஸ் பண்ணேன்னா விச் இஸ் உபுண்டு ஃப்ளேவர் அந்த மாதிரி நான் சூஸ்னா இங்கே அந்த பில்லு காணாமல் போயிடுச்சு. அப்போ உங்களோட டோட்டல் பில்லுன்றது ஆல்மோஸ்ட் 40% கிட்ட டிடக்ஷன் தான் காமிக்குது. இப்போ இதுலேயே நம்ம பே ஆஸ் யூ கோ மாடல்ன்ற சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறனால தான் இந்த பில். ஆனால் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன்லேயே ஃப்ரீ டயர், பே ஆஸ் யூ கோ அண்ட் இன்னொன்று நம்ம என்டர்பிரைஸ் லெவலில் அப்படின்னா சேவிங்ஸ் பிளான்னு. அப்போ நீங்கள் 1 year சேவிங்ஸ் பிளான்ஸ் போனீங்கன்னா இன்னும் கம்மியாகுது. 3 வருஷம் சேவிங்ஸ் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகுது. இதிலே நீங்கள் அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் சியர். அப்போ உங்களுக்கு இந்த இன்னும் எவ்வளோ கம்மியாகும். ஸோ $42 கிட்ட கம்மியாகுது மந்த்லின்ற போது. ஸோ யூ கேன் சி மந்த்லி பே பண்ணுறீங்க. 1 year சேவிங்ஸ் பிளான்னா 58. அப்போ நார்மலாக பே ஆஸ் யூ கோ மாடலில் $76 இருக்குது. இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, அப் டு 63% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்க முடியுங்க. அப்போ ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அவங்க விடுவாங்களா? ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டு எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்கு அவங்க பிஸ்னஸ் தான் இருக்க போகிறாங்க. அப்போ இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு மட்டுமே இது. அப்போ நம்ம அடுத்து லேர்ன் பண்ண போகிற இந்த டாபிக்ஸ், ஆப் சர்வீஸ், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, சீக்வல், இது எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணி அதோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன சீரீஸு, எவ்வளோ ஹார்ட்வேர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா உங்களுக்கு இங்கே பில்லுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாங்க. அப்போ இந்த சைட்டுன்றது என்னென்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் ஃபார் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்குமே எவ்வளோ பில்லு வேணும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்டு தெர் இஸ் ஆல்சோ ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நம்மளுக்கு வி ஹாவ் அ டேர்ம் விச் இஸ் கால்ட் அஸ் SLA விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் இன் அஸ்யூர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டு இன் அஸ்யூர் இது என்னென்னா
அஸ்யூர்ன்றது என்னன்னா, அவன் வந்து ஒரு பிராண்டு, ஒரு கம்பெனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் அஸ்யூர் கிட்ட வரணும், நீங்கள் ஏன் அமேசான் கிட்ட போகக்கூடாது, நீங்கள் ஏன் கூகுள் கிட்ட போகக்கூடாது, நீங்கள் ஏன் என்கிட்ட வரணும். அப்போ ஏன்னா இவங்க எல்லாருமே க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம அதே டாப்பிக்குமே வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதே டாப்பிக்கு ஏடபிள்யூஎஸ் அமேசானில் EC2ன்னு ஒரு இருக்குது. அப்போ இங்கே அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் லிட்டரலி 90% சேம் தான். அப்படியே இங்கே அஸ்யூரில் இங்கே ஏன் எங்ககிட்ட வரணும் அப்படின்ற போது அவன் என்ன சொல்கிறான்னா, தே ஆர் கிவிங் அஸ் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அப் டைம். மீனிங் எங்ககிட்ட வரீங்கன்னா எங்கள் சர்வரு நாங்கள் 99.9% பார்த்துக்குறோம், இதுவே டேட்டா பேஸ்னால் 99.999 இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கிவிங் அஸ் சம் SLAs கொடுக்குறாங்க. ஸோ SLAs அப்படின்னா என்னென்னா, இந்த SLAக்கு 99.9க்கும் 99.999க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, வாட் இஸ் தட் மீனிங் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 99% ஒருத்தன் எடுக்கிறான், 99.9 எடுக்கிறான்னா 99.9 தான் பெருசு, அதுலேயே 9999 தான் பெருசு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ கால்குலேட்டரில் லெட்ஸ் சே நீங்கள் 10 லட்சம் வச்சுருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் 10 lakhsங்க. இந்த 10 lakhஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 0.99 மல்டிப்ளை பை 0.99 which is 99%. ஏன்னா பர்சன்டேஜ்னா என்ன, 99/100, அது which is 0.99 தானே. இதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 9,90,000 வருது. அப்போ 10 லட்சத்தில் 99%ன்றது 9,90,000, உங்ககிட்ட 10,000 ரூபாய் கம்மியாகுதுங்க. 10,000ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், 10,000ன்றது இட்ஸ் பெரிய அமௌண்ட்டு தான். அப்போ இதுவே உங்ககிட்ட 10 லட்சன்றதுக்கு பதில் 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லட்சம் 1 crore. அப்போ அதே மாதிரியே 0.99 நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கிட்ட 1 lakன்றது மைனஸ் ஆகுது. 1 lakh இஸ் ஆல்சோ வெரி அமௌண்ட். அப்போ இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பெரண்ட் ஆக்குங்க, 1 கோடின்றது 100 கோடியாக மாற்றுங்க. அப்போ 100 கோடியில் 99%ன்றது உங்ககிட்ட 1 கோடின்றது காணாமல் போகுது. தட்ஸ் வென் யூ ஆர் கோயிங் ஆன் அ பிகர் நம்பர்ஸ், தட் 1% will also make a very big difference. ஸோ அப்போ அதனால தான் 90.99 அப்படின்றதுக்கு பதில் இவங்க எக்ஸ்ட்ராவாக அதான் 99% தாண்டி 0.9 0.999 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் 9 ஆட் ஆகுங்க. அப்படின்னா மீனிங் அதே மாதிரியே இப்போ என்கிட்ட 1 கோடி, லெட்ஸ் சே ஐ ஹேவ் 1 crore அப்படி கிட்ட இருக்குது. ஸோ என்ன தௌசண்ட்ஸு, இது லேக்ஸு, 1 crore இருக்குது. அப்போ பாயிண்ட்டு இப்போ நான் 99.999 நான் போடுறேங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டு 1 2 3 4 5 இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாமா. ஸோ 1 கோடியில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா 99%ன்னு போடும்போது 1 கோடி லாஸ் ஆச்சு. சரி உங்ககிட்ட 1 lakh கிட்ட லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போ 1 lakh லாஸ் கிடையாது, உங்களோட லாஸே வெறும் ஜஸ்ட்டு 100 rupees தான். அப்போது திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் விச் இஸ் ஆடிங். எக்ஸ்ட்ராவாக சில நைன்ஸ்லாம் ஆட் ஆகும்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகுது அப்படின்ற போது உங்களோட நம்பருன்றதே பெரிய லெவலில் டிஃப்ரென்சஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அவங்க அஸ்யூர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 99.9% உங்களுக்கு அவைலபிலிட்டி தரோம், விச் இஸ் எந்த பிரச்சனையும் போகாமல் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகுறதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர். இது ஒவ்வொரு சர்வீஸுக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நம்பரை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த நம்பர் தான் நம்ம என்ன, ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது எதுக்காக நம்ம இந்த நம்பரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இல்லை AZ-104ன்ற அந்த சர்டிஃபிகேஷன் படிக்கும்போது அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நம்ம ஆக போகிறோம். அப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு ஆர்கிடெக்சர் அஸ்யூரில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த ஆர்கிடெக்சரோட SLA என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, விச் இஸ் அவைலபிலிட்டி என்ன அப்படின்னு. அப்போ அதுக்காக வி ஹாவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ், இங்கேவே இருக்கும் காம்போசிட் SLA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேவே நம்மளுக்கு காம்போசிட் SLA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹவு டு கால்குலேட் SLA ஃபார் அஸ்யூர் சர்வீசஸ் ஆர் காம்போசிட் SLA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கேவே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த 99.9 இல்லை 99ன்றதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நீங்கள் ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஸ்யூரில் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா பல சர்வீசஸை யூஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க, டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவீங்க, அது கூடவே யூ வில் பி யூஸிங் பிளாப் ஸ்டோரேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வர்ச்சுவல் மிஷினுக்கு 99.9% மல்டிப்ளை பை, ஸோ அஸ்யூர் சீக்வலுக்கு 99.999%, அதே மாதிரியே பிளாப் ஸ்டோரேஜுக்கு 99.9, இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் கால்குலேட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கால்குலேட்டர்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 99.9% சிம்பிள்
ப்ரோக்ராமர் இல்லை. ஸோ 99.9% இதை நம்ம பர்சன்டேஜ் நான் மல்டிப்ளை பண்ணாமல், ஸோ வாட் ஐல் டூ இஸ் 99.9 மல்டிப்ளை பை இது வந்து வர்ச்சுவல் மெஷினுக்கான அவைலபிலிட்டிங்க. அதே மாதிரியே அஸ்யூர் சீக்வலுக்கான அவைலபிலிட்டி என்னன்னா அதுவுமே 99.99. அண்ட் அதே மாதிரி பிளாப் ஸ்டோரேஜுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 99.9 சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா இந்த முதல்ல இந்த நம்பர் வருது பார்த்தீங்களா 997ன்றது அதுதான். அப்போ உங்களுக்கு என்னென்னா 99.79% இதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த 3 சர்வீஸையும் கம்பைன் பண்ணுற காம்போசிட் SLA. இப்போ ரொம்ப சிம்பிளாக இங்கேயே இருக்குங்க. இப்போ நீங்கள் 99.9 99.9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 99.8ன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் காம்போசிட் SLA. ஸோ விச் மீன்ஸ், ஏன்னா இதெல்லாமே இன்டர்வியூவில் கேட்குற வார்த்தைகள், இதெல்லாமே என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். ஸோ விச் இஸ் மல்டிபிள் அஸ்யூர் சர்வீசஸை கம்பைன் பண்ணும்போது டோட்டலாக உங்களோட காம்போசிட் SLA என்னவா இருக்குது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். முதல்ல இருக்கிற 4 நம்பர் தான் உங்களோட காம்போசிட் SLA. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம அப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒரு காம்போசிட் SLAனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது கூடவே அடுத்த டாபிக் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to learn which is something called as Azure Service Advisor. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இது என்னன்னா நம்மளுக்கு 5 ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் இல்லை 5 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அஸ்யூர் இன்டர்வியூ கொஷின். அஸ்யூரில் இருக்கிற 5 பில்லர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது யார்னா காஸ்ட்டு, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 5 பில்லர்ஸ் ஆஃப் அஸ்யூர். ஸோ பில்லர்னா என்னன்னா இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா பில்லர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பில்லர் தான் அந்த பில்டிங்கோட வெயிட்டே தாங்க போகுது. அந்த மாதிரி அஸ்யூர்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே ஹேவ் 5 பில்லர்ஸ். அந்த 5 பில்லர்ஸ் என்னென்னா இந்த 5 பேரும். நம்ம இப்போதைக்கு எந்த விதமான எதுவுமே நம்ம இந்த அஸ்யூர் அக்கௌண்ட்டில் நான் க்ரியேட் பண்ணல. ஏன்னா அந்த வீடியோக்காக நான் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரெஷ்ஷான இது சப்ஸ்கிரிப்ஷன் தான் இது, ரைட்? ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் தான் இருக்கும்போது நம்மக்கிட்ட இப்போதைக்கு எந்த விதமான VMஸோ டேட்டா பேஸஸோ எதுவுமே இங்கே கிடையாது. அப்போ எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் இதை யூஸ் பண்ண அஸ்யூர் என்ன பண்ணணும்னா இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதை மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணி அது எல்லாமே காஸ்ட் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கா. ஏன்னா அதிகமான காஸ்ட்டை நீங்கள் பே பண்ண வேணாம்னா அஸ்யூர் என்ன பண்ணுறா ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் தேவையில்லாமல் இங்கே இதுக்கு அதிக பில் கொடுக்குறீங்க, இந்த இதில் செக்யூரிட்டியில் பிரச்சனை இருக்குது, ரிலையபிலிட்டியில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஹை அவைலபிலிட்டி நீங்கள் செட் பண்ணலை, மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனை யூஸ் பண்ணலை, பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸில் நீங்கள் மானிட்டரிங் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணலை, பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாமல் போகும். இந்த மாதிரி அவனே உங்களுக்கு என்ன பண்ணுவானா தே வில் கிவ் யூ ரெக்கமெண்டேஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோரிங் கொடுப்பான். விச் 0 to 100க்குள்ளே உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே ஸ்கோரிங்ன்றது வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி நீங்கள் உங்களோட அஸ்யூர் அக்கௌண்ட்டை உங்களோட இந்த போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் என்னோடய வெப்சைட்டை என்னோடய அப்ளிகேஷனை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் லெவலில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 பில்லரும் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அஸ்யூரில் இது வந்து 5 பில்லர்ஸ் விச் இஸ் ஃபார் அஸ்யூர் அட்வைசரில் இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட அக்கௌண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இட் வில் கிவ் யூ. அண்ட் அதே மாதிரியே சர்வீஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதுவுமே ஒரு சர்வீஸ். இந்த அஸ்யூர் சர்வீஸ் ஹெல்த் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரீஜியன்ஸ், ஏன்னா இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணோம். அது எது க்ரியேட் பண்ணோம்? சென்ட்ரல் இந்தியா க்ரியேட் பண்ணோம். அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா பூனேயில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே காமிக்கும். அண்ட் அதே மாதிரியே status.azure.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிட் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன காமிக்கும்னா அஸ்யூரில் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா. ஸோ அமெரிக்கா அப்படின்னு போட்டிங்கன்னா என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குது அதில் எல்லாமே டிக் போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில சர்வீசஸ் சில ரீஜனில் இருக்கும், சில சர்வீசஸ் சில ரீஜனில் இருக்காது. அப்போனா ஈஸ்ட் யூஎஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் எல்லா டிக்கும் இருக்கும். அப்படின்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் இந்த அஸ்யூர் பாஸ்டன் அப்படின்ற அப்ளிகேஷன் கேட்வே ஃபார் கண்டெய்னர்ஸ்ன்ற சர்வீஸ் வெஸ்ட் சென்ட்ரலில் வெஸ்ட் 2ல் இதிலலாம் இருக்காது. அப்போ இதுலேயே அஸ்யூரில் இருக்கிற எல்லா சர்வீசஸோட லிஸ்ட்டும் இருக்கும், எந்தெந்த சர்வீஸில் எந்தெந்த ரீஜனில் இருக்குது எந்தெந்த ரீஜனில் இல்லை அப்படின்ற உங்களுக்கு அந்த டேபிள் காலமும் கொடுத்துருவாங்க. அண்ட் கரண்ட்டாக இம்பேக்ட் எந்த ரீஜன்லையாவது ஏதாவது பிரச்சனை போகுதா அப்படின்றதும் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இல்லை இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் ஹெல்த்துன்னு உங்கள் போர்ட்டல்லையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த போர்ட்டல்லையுமே உங்களுக்கு என்னென்னா தே வில் ஷோ யூ ஏதாவது ஆக்டிவாக இப்போ ஏதாவது இஷ்யூஸ் பெண்டிங் போயிட்டுருக்கா, இல்லை எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சர்வீஸ் ஹெல்த்லேயே நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அண்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சோஃபார் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில்
அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோன்றது அகெயின் ஃபியூராகவே நம்ம தியரிட்டிக்கல் தாங்க. மோஸ்ட்லி ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆனாக போல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போர்ட்டலில் சில சர்வீசஸ்லாம் பார்த்தோம். பட் ஆனால் அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் லேர்ன்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், வாட் ஆர் த டாபிக்ஸ் அவைலபிள். அப்போ குவிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ பாஸ்ட் 1 ஹவர்லேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டாபிக் ரீஜன்ஸ், என்னென்ன ரீஜன் இருக்குது. அடுத்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ், என்னென்ன அவைலபிலிட்டி ஜோன்ஸ் நம்ம ரீஜன் எப்படி டிவைட் ஆகும்னு பார்த்தோம். அண்ட் அவங்கள ரீஜன் பேர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு நம்ம அதே மாதிரியே ரிசோர்ஸ் ஹைரார்கி, RESOURCE HIERARCHY, இந்த ரிசோர்ஸ் ஹைரார்கியில் மேனேஜ்மெண்ட் குரூப்பு, MENT மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரியே அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடியில் ஒரு ரிசோர்ஸ் குரூப்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு அடியில் ஒரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்குமே ரிசோர்ஸாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் நம்ம லேர்ன் பண்ணோம். அண்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு அஸ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர், ARM, இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு எல்லாமே யார் யார் என்னென்ன கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டைப்ஸும் இருக்குது. SUBSCRIPTION சப்ஸ்கிரிப்ஷன் டைப்ஸ் அப்படின்னா மீனிங் நீங்கள் ஃப்ரீ டயரில் இருக்கீங்களா, பே ஆஸ் யூ கோ மாடல் இருக்கீங்களா, இல்லை என்டர்பிரைஸில் இருக்கீங்களா, இல்லை நம்மளுக்கு டெவ் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன்லேயே டைப்ஸ் எல்லாமே இருக்குங்க. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாமே நம்ம பார்த்து முடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட சில திங்ஸ் இருக்குது. நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு டேக்ஸு கொடுக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் 1000 ரிசோர்ஸ் குரூப்ஸ் இருக்கும்போது ஃபில்டர் பண்ணி எந்த ரிசோர்ஸ் குரூப்புன்றதை நீங்கள் எடுக்கிறதுக்கு டேக்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ டேக்ஸ் கொடுக்குறது இஸ் ஆல்சோ பெஸ்ட் ப்ராக்டிஸு. அண்டு ரிசோர்ஸை நீங்கள் லாக்கும் பண்ண முடியும். ஆக்சிடென்டலாக கூட யாருமே இதை டிலீட் பண்ணிடக்கூடாது, மாடிஃபை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்டு ARMன்ற டாபிக் பார்க்கும்போதே நீங்கள் போர்ட்டல் வழியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஆக்சஸை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ போர்ட்டல் அண்ட் அதே மாதிரியே CLI வழியாக விச் இஸ் க்ளவுட் ஷெல் மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம பைசெப்பு அண்ட் டெராஃபார்மு இது மூலியமாக இன்ஃப்ரா ஆஸ் அ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். இது மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்டு இது கூடவே நம்ம இன்னும் ப்ரைஸிங் கால்குலேட்டர், PRICING, ஸோ ப்ரைஸிங் கால்குலேட்டர் பார்த்தோம். அண்டு TOR அண்ட் ஃபைனலாக சர்வீஸ் ஹெல்த் அண்ட் அட்வைசர், இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம டெடிக்கேட்டடாக வீடியோஸ்லாம் நம்ம மேக் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா ஃபியூச்சரில் நான் ஒரு VM கிரியேட் பண்ணுறேன்னா கூட சர்வீஸ் ஹெல்த்தில் போய்ட்டு அந்த VMக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த VMக்கோட பில் எவ்வளோ, அந்த VM பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான், இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து சப்சீக்வெண்ட்டாக ஃபண்டமெண்டல்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே அஸ்யூரில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை நம்ம ரேப் அப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், விச் இட்ஸ் பட்ஜெட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மேலே பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, விச் இஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடியில் வரப்போகுது. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட்டுன்னு சர்ச் பண்ணாலும் சரி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, ஸோ மேலே நீங்கள் இங்கே சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கே வந்துடும். சைட்லேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ யூல் ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூல் ஹேவ் அ மானிட்டரிங்கில் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு புதுசாக ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா ஆக்சிடென்டலாக கூட நம்மளுக்கு பில்லு வந்துடக்கூடாது. அப்போ படிக்கிறதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டு கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ அது தப்பே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப தௌசண்ட்ஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். லெட்ஸ் சே ஒரு 100 rupees இல்லை ஒரு 200 rupees. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட பட்ஜெட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் செட் அ யூனிக் நேம் விச் இஸ் மை பட்ஜெட் இல்லை மை மேக்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சம்திங், இது மந்த்லி அண்டு எவ்ரி மந்த் ரீசெட் ஆகும். உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா டாலர்ஸில், விச் இஸ் $2 இல்லை $3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்னென்னா ஆக்சுவல் என்னோடய பில்லு சப்போஸ் எனக்கு 100% வந்துருச்சுன்னா அப்படின்னா $3 வந்துருச்சு. இல்லைனா நீங்கள் 50% கூட வைக்கலாம், விச் இஸ் ஒரு $1.5 இல்லை 50% அப்படின்னு வச்சிங்கன்னா கூட $1.5, விச் இஸ் அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 120 rupees அந்த ரேஞ்சு கிட்ட வரப்போகுதுன்னா, உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இங்கே மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாங்க. மெயில் ஐடி ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது டாபிக் க்ரியேட் பண்ணும்போது
உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சம்திங் இஸ் கோயிங் ராங், உங்களோட 150 அதான் $100 மேலே உங்களுக்கு பில்லு வந்திருக்குங்க, அப்போ உடனே டக்குன்னு நீங்கள் அதை போய்ட்டு என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அவங்க கிரியேட் பண்ணுற டாப்பிக்கை டிலீட் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறாங்களா, படிக்கிறாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், கண்டிப்பாக 10ல் ஒருத்தர் இதை பண்ணுறாங்க. பில்லு வந்த அப்புறம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, இந்த மாதிரி பில்லு வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நீங்கள் அதை டிலீட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, பில்லு வரும்போது இந்த மாதிரி பட்ஜெட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த மாதிரி அலர்ட்ஸ் வருது, எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிபிள் அலர்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு $100 ஓகே போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு $100 ஒரு அலர்ட்டு, விச் இஸ் அகெயின் உங்களோட ஒரு $5, $10, $100 இப்படி தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட யூ வில் நோ. ஏன்னா மல்டிபிள் மெயில்ஸ் வருது அப்படின்ற போது யூ வில் நோ, ஓகே நம்மளுக்கு பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்ம உள்ளே போய் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பட்ஜெட்ஸ் வைக்கிறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதை நீங்கள் வச்சு கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி நான் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கேன், விச் இஸ் லேர்னிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு $3 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லேர்னிங் பட்ஜெட். ஓ ₹3 ஓகே மை பேட். நான் டாலர்ஸ் ஏன்னா அங்கே நான் அஸ்யூர்ன்றனால டாலர்ஸ் கணக்கில் தான் இருந்துச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே $3 வந்திருக்கு, அப்போ நான் அதை மாற்றிக்கிறேன். ஏன்னா ஐஎன்ஆரில் தான் காமிக்குது. ஸோ ஐ தாட் இட் வில் பி இன் டாலர்ஸ். நான் அதை கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான், ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட்டுன்னு தான் கேட்கும். அமௌண்ட்டுன்ற போது அது ஐஎன்ஆரில் இருக்கா, டாலரில் இருக்கா, இல்லை எண்ணில் இருக்கா அப்படின்றது ஐ டிட் நாட் செக் இட் அவுட். பட் ஆனால் இது இப்போ $3 தாங்க. அப்போ நான் இதை எடிட் பண்ணிடுவேன். நீங்களும் அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக $100 $200 சொல்லிட்டு அதை மாற்றிக்கோங்க. ஸோ வித் திஸ் நம்ம அகெயின் இன்னைக்கு நம்ம தியரிட்டிக்கலாக தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வர்ச்சுவல் மெஷின்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி டுமாரோவில் ஐ வில் பி லான்ச்சிங் தட் வீடியோ. ஸோ with this we'll wrap up our technical segment for the day. Thanks for watching till the end. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், விச் இஸ் நம்ம ப்ரீரெக்வசைட்ஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோலேருந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக வர்ச்சுவல் மெஷின்ஸ், அதுக்கடுத்த வீடியோவில் வர்ச்சுவல் மெஷின்ஸோட பேக்கப், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், கம்ப்யூட் சர்வீசஸ், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் நம்ம அஸ்யூரில் லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் நானுமே ரெகுலராக அஸ்யூர் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணணுன்ற கோலோட வீக்லி அட்லீஸ்ட் 3 வீடியோஸ் ஆச்சு நான் மேக் பண்ணணுன்னு தான் இருக்கேன். 3 வீடியோஸ் முடியலனாலும் டெஃபினட்டாக 2 வீடியோஸ் ஆச்சு பர் வீக் அஸ்யூர் ரிலேட்டடாக வரும். இந்த பேஸில் நம்ம போகிறோன்னா வித்தின் த நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்குள்ளே அஸ்யூர் அண்ட் அஸ்யூர் டெவாப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ அந்த பேஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு, ஸோ வி ஷுட் கவர் திஸ். ஏன்னா அதுக்கு தேவையான ஆல் த நெசசரி ரெஃபரன்சஸ், மெட்டீரியல்ஸு அண்ட் என்ன கண்டென்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம், 104 சர்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ் கவர் ஆகுதா, இது எல்லாத்தையுமே நான் மைண்டில் வச்சு தான் இந்த நம்ம சீரீஸே டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து தான் இதை நான் எடுக்கிறேன். நான் சில பேர் அஸ்யூர் ஒரு AWS தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் நான் எதுவுமே தெரியாதவங்க, கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் அஸ்யூர் கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரீ ரெக்வசைட்ஸோ அதை மைண்டில் வச்சு தாங்க நான் சொல்லித்தரேன். பட் ஸ்டில் நீங்கள் போக 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 டாபிக்ஸ் கவர் ஆக அகெயின் ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம டச் பண்ண இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஃபார் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கோ அதை மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோட வீடியோஸ் ஒன்றும் மினிமம் 1 hour கிட்ட இருக்கும், மேக்ஸிமம் 2 hours 3 hours கிட்ட கூட போகும். ஒவ்வொரு வாட்டி இந்த வீடியோவை திருப்பி பார்க்கும்போதும் உங்களோட டைம் தான் என்ன ஆகும்னா, அந்த 1 hourன்றதை நீங்கள் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போதே சைடில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் எழுதின நோட்ஸ் மேலேயே இன்னொரு அடிஷ்னல் நோட்ஸாக ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்கவே கூடாது, அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் என்ன சொல்ல வந்தனோ அதை ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ப்ராப்பரான லேர்னிங் மெத்தட். ஏன்னா கண்டிப்பாக மறக்கும். நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய நாலேஜை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 months. ஸோ மேக் ஷூர் நீங்கள் இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது ப்ராப்பர் நோட்ஸோட ப்ராப்பர் கைடன்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கீழே என்னோட டிஸ்கார்ட் குரூப்போட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் டிஸ்கார்டில் நான் ஆக்டிவாக இருப்பேன். பட் ஆனால் அந்த குரூப் வாஸ் நாட் வெல் மெயின்டைன். பட் ஆனால் இதுக்கு மேலே அந்த குரூப்புமே நான் ஆக்டிவாக மெயின்டைன் பண்ணுவேன். பிகாஸ் ஐம் ஹைரிங் பர்சன்ஸ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ வித்தவுட் further ado, thanks for watching till the end. I'll catch you on the next video.